ஜெயராம் சார். பின் பண்ணீங்க. அதான் பாத்துட்டு இருக்கேன். அதான் ஒரே நிமிஷம். நாம 3 பாவங்களை கொஞ்சம் டீட்டெயிலா படிச்சிருப்போம். இன்றைக்கு நாம 4ஆம் பாவம் தொடங்குறோம். 4ஆம் பாவம் என்ன இருக்கு, என்ன லாஜிக்கோட படிக்க போறோம். நாம லாஸ்டா வந்து பாத்தீங்கன்னா 3ஆம் பாவம் படிக்கும் பொழுது, அதை பினிஷ் பண்ணும் பொழுது யாரெல்லாம் உங்களுடைய அந்த நம்ம வந்து அடுத்த கட்ட லெவலுக்கு போலாம்னு சொல்லிட்டு ஆலோசனை சொன்னீங்களோ, அந்த ஆலோசனையோட இதனுடைய வகுப்பு சரி செய்து கிளாஸ் நடத்தப்படும். இதுல ஏதாவது ஒரு குறை இருந்தால் உடனடியாக நீங்க வந்து கவனத்தில் எடுத்துட்டு வாங்க. டக்குன்னு சொல்லுங்க, யாராவது ஒருத்தர் சொல்லுங்க. என்னுடைய மனசுக்கு இது வந்து சரி அப்படின்ற மாதிரி நான் போய்கிட்டு இருப்பேன். உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு சொல்லிட்டு. பட் உங்களுக்கு புரியல அப்படின்னு சொன்னா நான் சொல்லியும் பிரயோஜனம் கிடையாது. நீங்க உங்க கிளாஸ் கவனிச்சு டைமும் வேஸ்ட். அதனால ஸ்டாப் பண்ணுங்க. ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஸ்லோவா போவோம். நம்ம எல்லாமே படிக்க தான் வந்திருக்கோம். நம்ம கட்டுறது கைமண் அளவு. நான் அடிக்கடி சொல்லுவேன், நாம படிக்கிறது எல்கேஜி ஜோதிடம் போல. எல்கேஜி தான். ஜோதிடத்துல எவ்வளோ இருக்கு, எவ்வளோ இருக்கு. இது கடல் போன்றது. இங்க யாருமே கற்றவர்கள் முழுமையாக இல்லை. இது எல்கேஜி. இறைவன் எழுதிய அந்தனுடைய விதிகளை நாம எல்லாமே படிச்சிட முடியுமான்னா முடியாது. இது கடல் போன்றது. அது நமக்கு எவ்வளவு வந்து கொடுப்பனை இருக்கோ அவ்வளவு படிக்கலாம். அவ்வளவுதான். சரி, இன்றைக்கு நாம 4ஆம் பாவம் தொடங்குறோம். உங்களுடைய குல தெய்வத்தை வேண்டிக்குங்க. வேண்டிக்கிட்டு இதனுடைய பாவம் 4ஆம் பாவம் இன்னைக்கு வெற்றிகரமா வந்து பார்த்தீங்கன்னா வெள்ளிக்கிழமை அனுஷ நட்சத்திரத்தை தொடங்குறோம். ஓகேங்களா? சரி, இப்போ 4ஆம் பாவம்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு நாம முதல்ல படிச்சுக்கணும். 4ஆம் பாவம்னா என்ன அறிமுகம் படுத்திக்கிறோம். 4ஆம் பாவம்னா என்ன, அது எப்படி இருக்கு, அது என்னென்னலாம் அதுல வந்து பாத்தீங்கன்னா அந்த பாவத்தில் போய் தேடனால் இருக்கும், ஏன் அமைச்சிருக்காங்க அப்படின்றது நாம வந்து பாத்தீங்கன்னா டீடைலா படிக்க போறோம். சரியா? சவுண்ட் கேக்குதா எல்லாருக்கும்? எல்லாரும் என்கிட்ட பேசுறீங்களா? கேக்குதுங்க. யாரும் மௌன விரதம் யாரும் இல்லையே? இல்லைங்க. யாரும் மௌன விரதம் யாரும் இல்லையே? கேக்குது சார். கேக்குது. எல்லாரும் என்கிட்ட யாரும் இல்ல சார். நான் உங்ககிட்ட எல்லார்கிட்டையும் பேசுவேன். நீங்களும் என்கிட்ட பேசுவீங்க நம்பிக்கையில இறுதியே 4ஆம் பாவம் தொடங்குது. சரி, 4ஆம் பாவம் டைட்டில் போட்டுங்க. டைட்டில் போட்டுக்கிட்டு பாயிண்ட் பை பாயிண்டா எழுதிட்டு வாங்க. அது என்னென்ன இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. தாய் ஸ்தானம். தாய் ஸ்தானம். ஒரு தாயை பற்றி நாம தெரிஞ்சு கொள்ளக்கூடிய அந்த பாவம் எது அப்படின்னு சொன்னா அது 4ஆம் பாவம். தாயை பற்றி, தாயினுடைய சூழலை பற்றி நாம போயிட்டு நம்ம தெரிஞ்சுக்கணும். ஒரு ஜாதகத்துல வந்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னா உங்களை பற்றி மட்டுமே கிடையாது, உங்களுடைய சொந்த பந்தங்கள் அனைவரை பற்றியும் உங்களுக்கு தெரிஞ்சுக்கலாம். அதுல தாயை பற்றி நீங்க தெரிஞ்சு கொள்ள வேண்டும் அப்படின்னு சொன்னாங்க. 4ஆம் பாவத்தை ஆய்வு செய்யணும். போடுங்க, தாய் ஸ்தானம். இது பிறக்கும் பொழுது என்ன வித அந்த கால புருஷ தத்துவத்தில் என்ன உறுப்பு அப்படின்னு சொல்லும் பொழுது வந்து பாத்தீங்கன்னா முதல் பாவத்தில் தலை, 2ஆம் பாவத்தில் முகம், 3ஆம் பாவத்தில் கழுத்து, தோள்பட்டைகள், 4ஆம் பாவம் மார்பு, 5ஆம் பாவத்திற்கும் மார்பும் மேல் வயிறும் ரெண்டும் சேர்ந்து வரும். 5ஆம் பாவத்திற்கு கூட
அந்த மார்பினுடைய அந்த கீழ் பகுதியும் வயிற்றினுடைய மேல் பகுதியும் சேர்ந்த பகுதியா வரும் 5ஆம் பாவம். 4ஆம் பாவம் மார்பு போட்டுங்க. மார்பு ஒருடைய குழந்தை ஜனனமாகக்கூடிய சிச்சுவேஷன்ல ஸ்டெப் பை ஸ்டெப்பா வருது. மார்பு. சரி. கேந்திரங்கள் அப்படின்னு சொன்னா என்ன? திரிகோணங்கள் அப்படின்னா என்ன? 1, 5, 9 இடங்கள் திரிகோணங்கள் சொல்லுவோம். கேந்திரம் அப்படின்னா? 1, 4, 7, 10. சரி. அப்போ இந்த இந்த 1 அப்படின்னு சொல்றது வந்து பார்த்தீங்கன்னா, பொதுவா கேந்திரத்திற்கும், திரிகோணத்திற்கும் பொதுவா இருக்கு. 5, 9 திரிகோணம். அது வந்து ஒவ்வொரு பாவத்திற்கும் திரிகோணம். கேந்திரம் அப்படின்னு சொல்றது வந்து 1, 4, 7, 10. அந்த 1 தனித்து விட்டோம் அப்படின்னா 4, 7, 10. இது கேந்திரம். அப்போ 4ஆம் பாவம் அப்படின்றது கேந்திரத்தின் முதல் பாவம். கேந்திரத்தின் முதல் பாவம் எழுதிங்க. கேந்திரத்தின் முதல் பாவம் தான் 4ஆம் பாவம். திரிகோணத்தின் முதல் பாவம் 5ஆம் பாவம். கரெக்டா? திரிகோணத்தின் முதல் பாவம் 5ஆம் பாவம். கேந்திரத்தின் முதல் பாவம் 4ஆம் பாவம். கேந்திரம் அப்படின்னு சொல்றது வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுடைய திரிகோணம் புகழை சொல்லக்கூடியது. திரிகோணம் புகழை சொல்லக்கூடிய, கேந்திரங்கள் சுகங்களை சொல்லக்கூடியது. உங்களுடைய அனைத்து விதமான சுகங்களை உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, குறிப்பிடக்கூடியது. திரிகோணம் உங்களுடைய புகழை, அந்தஸ்து, கௌரவம், மரியாதை இதெல்லாம் சொல்லக்கூடியது. ம். கேந்திரம் அப்படின்னு சொன்னா என்ன? திரிகோணம் அப்படின்னு சொன்னா என்ன? அப்படின்னு சொல்றதுக்காக. சரி. இப்போ 4ஆம் இடம் சுகஸ்தானம் போடுங்க. சுகஸ்தானம். அனைத்து விதமான சுகமும் 4ஆம் இடம். நீங்க நல்ல லக்ஸரியா சாப்பிடுறீங்க. நீங்க நல்லபடியா வந்து ஒரு ஒரு ட்ரெஸ்ஸ உடுத்துறீங்க. ஒரு லக்ஸரியா ஒரு கார் வாங்கிட்டு ஜம்முன்னு அந்த கார்ல BMW கார்ல வந்து பார்த்தீங்கன்னா, ஏசிய போட்டுக்கிட்டு உள்ள வந்து சேஃப்டியா போறீங்க. அனைத்து விதமான சுகமும் அது வந்து தாய் கிட்ட உங்களுக்கு உங்களுக்கு வந்து கிடைக்கக்கூடிய அதனுடைய சுகமும், மனைவி கிட்ட கிடைக்கக்கூடிய சுகமும், அனைத்து விதமான சுகத்தையும் சொல்லக்கூடியது இந்த 4ஆம் பாவம் சுகஸ்தானம். இப்போ உங்களை யாராவது பார்த்தீங்கன்னா, "எப்படிப்பா இருக்கீங்க? சுகமா இருக்கீங்களான்னு" கேட்கறாங்களா? இதான் கேட்கறாங்க. யாராவது நம்ம கேட்கறோம். "சாந்தியம்மா எப்படி இருக்கீங்க? சுகமா இருக்கீங்களா?" அப்படின்னு தானே கேட்கிறோம். "சௌக்கியமா?" அப்படின்னு கேட்கிறோமா இல்லையா? சுகம் அப்படின்னா ஆரோக்கியத்தை ஆமாங்க சார். குறிப்பிடும். ஆரோக்கியத்தை குறிப்பிடும். அப்போ மனுஷனுடைய உடல் ஆரோக்கியம் எப்படி இருக்கு? உடல் ஆரோக்கியமா இருந்தா தான் நான் நல்லா இருக்கேன்ப்பா, சுகமா இருக்கேன்ப்பா அப்படின்னு அர்த்தம். அப்போ அதனுடைய சுகம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் ஏதாவது பாதிப்பு ஏற்பட்டால் இந்த 4ஆம் பாவம் எஃபெக்ட் ஆயிருக்கும் பாருங்க. ஐயா சரியா? அப்போ 4ஆம் இடம் சுகஸ்தானம். இதுல வந்து 6ஆம் அதிபதியோ 8ஆம் அதிபதியோ வந்து கனெக்ட் ஆச்சு. அதிபதிக்கோ அந்த வீட்டுக்கோ கனெக்ட் ஆச்சுன்னா என்ன ஆகும்? ஆரோக்கிய குறைபாடு வரும். பிறக்கக்கூடிய குழந்தைங்க 4ஆம் அதிபதியினுடைய சார்ந்த தசைகளோ 6ஆம் அதிபதி அதுல டச் ஆகி அந்த டச் ஆகி வரக்கூடிய தசைகளோ வரும்பொழுது பாருங்க, ரொம்ப படாத பாடுபடும் குழந்தைங்க. ஒண்ணு போனா ஒண்ணு, ஒண்ணு போனா ஒண்ணு குழந்தைக்கு ரொம்ப தொந்தரவு பண்ணுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அந்தனுடைய குறிப்பிட்ட காலம் வரை 1 வருஷம், 2 வருஷம், 3 வருஷம் வரை குறிப்பிட்டனுடைய அந்த காலம் வரை அந்த குழந்தைகள் வந்து பார்த்தீங்கன்னா, மருத்துவ செலவுகள், உடல் ஆரோக்கிய குறைபாடு இருக்கும். இது போல விஷயங்கள் இருக்கும். அப்போ ஜாதகத்த பார்க்கும் பொழுதே நீங்க தெரிஞ்சுக்கலாம். நீங்க பிறக்கும்போது ரொம்ப ஆரோக்கிய குறைவா இருந்திருக்கான்னா, நமக்கு தெரியாது. நம்முடைய தாய், தந்தை சொல்லி நமக்கு தெரியும். "நீ பொறக்கும் பொழுது ரொம்ப கஷ்டப்பட்டடா. எவ்வளோ செலவுப்பா" அப்படின்றது விஷயங்கள். அது ஆரோக்கியம், சுகஸ்தானம் அப்படின்னு சொல்றோம். ஓகேங்களா? அனைத்து விதமான சுகம் போட்டுங்க. 4ஆம் இடம் மனசு. இந்த மனம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் அத்தனையும் இந்த மனம் 4ஆம் வீட்டின் அதிபதி சந்திரன் போடுங்க.
4ஆம் வீட்டின் அதிபதி சந்திரன். கால புருஷ தத்துவத்தின்படி சந்திரன். 4ஆம் அதிபதி சந்திரன். மனசு. இப்ப பாருங்க, இங்கிருந்து ஒரு பாயிண்ட் அடிக்கிறேன் பாருங்க. அந்தந்த சப்ஜெக்ட் வரும்போது உங்களுக்கு ஒரு பாயிண்ட் அடிச்சுட்டு போறேன். சந்திரன் மனக்காரகன் சொல்லிட்டேன். இந்த மனக்காரகனோட எந்தெந்த கிரகம் சேருதோ, 4ஆம் பாவத்தோட எந்தெந்த கிரகம் எல்லாம் சேருதோ அது சார்ந்த மனம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் இருக்கும். சரியா? சந்திரனோட சுக்கிரன் சேர்ந்தாரு, சுக்கிரன் பாக்குறாரு அப்படின்னு சொன்னா லக்ஸரியா இருக்கணும், ஆடம்பரமா இருக்கணும். ஓகேங்களா? சொகுசு வாழ்க்கைக்கு ஆசைப்படணும். சொகுசு வாழ்க்கைக்கு ஆசைப்படணும். திருமணம், அந்த தாம்பத்தியம், காமம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் மனசுல பாத்தீங்கன்னா ஓங்கி ஒலிக்கும். இது மனசுல இருக்கும். புரிஞ்சுக்கணும். சரியா? இந்தனுடைய சந்திரனோட குருனுடைய பார்வை பட்டது அப்படின்னு சொன்னால் குரு சந்திர யோகம் அப்படின்னு சொல்லும். ஒருடைய மனசு எப்படி தூய்மையா இருக்கும். சந்திரனே பயண கிரகம், அவனே 12ஆம் அதிபதி. பயணங்கள் சார்ந்த விஷயங்கள், ஆசிரியர் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல இருக்கும் அப்படின்றது. டீச்சிங், போதனை சொல்றது, அட்வைஸ் பண்றது. அட்வைஸ் யார் பண்ணுவாங்க? டீச்சர். அப்போ இந்த சந்திரன் மனக்காரகன். இந்த மனசுல எந்த கிரகம் அங்க இருக்கோ அது சார்ந்த எண்ணங்கள் அந்த ஜாதகருக்கு ஓங்கி ஒலிக்கும். செவ்வாய் இருக்கு அப்படின்னா உள்ளுக்குள்ள டென்ஷன் இருக்கும். டென்ஷன் ஓடிட்டு இருக்கும். ஓகேங்களா? டென்ஷன் பார்ட்டி உள்ளுக்குள்ள பாத்தீங்கன்னா எதுவுமே இல்லைன்னா கூட இவங்க மனசுல ஏதோ ஒரு விதமான பதட்டமா இருக்கும் இவங்களுக்கு. அது மட்டுமேவா? ஒருடைய சொத்து வாங்கணும், வீடு வாங்கணும், சகோதர பாசம் இருக்கும். இதெல்லாம் மனசுல இருக்கும். புரிஞ்சதா? இந்த மனம்ல எந்த கிரகம் தொடர்பு இருக்கோ அது சார்ந்த எண்ணங்கள் அது சார்ந்த மனசுல இயங்கும். ஓகேங்களா? 4ஆம் பாவம் மனசு. அது ரொம்ப பாதிக்கப்பட்டு அடுத்த கட்ட ஸ்டேஜுக்கு போகுதுன்னா 5ஆம் இடம் ஆழ் மனசு. 5ஆம் இடம் தான் ஆழ் மனது. மேலோட்டமா அது பாதிக்கப்படாத வரை அது 4ஆம் இடம் மனசு. சரியா? சரி. சரிங்க சார், புரியுது. அப்போ 4ஆம் இடம் மனசு அப்படின்னு சொல்றது கால புருஷ தத்துவத்துல குரு அந்த வீட்டுல தான் உச்சம் பெறுகிறார். பாக்கியஸ்தானாதிபதி உச்சம் பெறுகிறார். அந்த வீட்டுல புனர்பூசம் 4ஆம் பாதம் ஒரு பாதம் இருக்கு. பூச நட்சத்திரம் முழுமையா அங்க இருக்கு. ஆயில்யம் நட்சத்திரம் முழுமையா இருக்கு. அப்போ குரு உச்சமாகக்கூடிய பகுதி. எந்த டிகிரில குரு உச்சமாகிறாரு? 5 டிகிரில குரு உச்சமாகிறார். அது பூச நட்சத்திரனுடைய முதல் பாதத்தில் உச்சமாகிறார். அப்போ இது தெய்வம் குடிகொள்ளக்கூடிய வீடு. 4ஆம் இடம் தெய்வம் குடிகொள்ளக்கூடிய இடம், சுத்தமான இடம். ஓகேங்களா? தெய்வம் குடிகொள்ளக்கூடிய இடம் தான் 4ஆம் இடம். அந்த மனசுல தெய்வம் குடியிருக்கா இல்ல மற்ற யாராவது குடிக்கொள்ளி இருக்காங்களா அப்படின்றது பாக்குறது தான் அந்த 4ஆம் இடம் மனசு அப்படின்னு சொல்லக்கூடிய இடம். அந்த 5 டிகிரில குரு உச்சம். அதுக்கு தான் பூச நட்சத்திரத்திற்கு அரச மரம் அப்படின்னு தலைவிருச்சகம் வச்சிரும். பூச நட்சத்திரனுடைய தலைவிருச்சகம் என்ன? அரச மரம். ஓகேங்களா? அதனால பேசிக் நீங்க படிச்சிருக்கணும்னு சொன்னேன். புனர்பூசத்திற்கு மூங்கில் மரமும், பூச நட்சத்திரத்துக்கு அரச மரமும், ஆயில நட்சத்திரத்துக்கு புன்னை மரமும் தலைவிருச்சகமா வச்சிருக்காங்க. அதுல பூச நட்சத்திரத்துக்கு அரச மரம். அதனாலதான் குருவினுடைய மரம் எதுன்னு சொன்னால் குருவுக்கும் வரும் அரச இலை, அரச மரம் அப்படின்னு சொல்லும் பொழுது குரு. சனி பகவான் பெரும் பணக்காரன், 11ஆம் வீட்டின் அதிபதி, பெரும் பணம். அதனால்தான் அரச இலைகளை மஞ்சள் குங்குமத்தோட வச்சு உங்களுடைய கோரிக்கைகளை நீர்நிலைகளை விடுங்க, உங்க கோரிக்கை எல்லாம் வெற்றி பெறும் அப்படின்னு சொல்றது. ரைட்டா? சரி. இறைவன் குடிகொள்ளும் இடம் 4ஆம் இடம். இந்த மனசும் இந்த புத்தியும் ஒரு ஜாதகத்தில் நல்ல மட்டும் தெரிஞ்சுங்க. ஒரு ஜாதகத்துல இந்த மனசும் இந்த புத்தியும் இரண்டினுடைய விஷயங்கள் சிறப்பாக இருந்தால் எந்த ஒரு சூழ்நிலையும் ஜாதகர் சிறப்பா கையாளுவார். எப்படிப்பட்ட விஷயத்தையும் சூப்பரா ஹேண்டில் பண்ணுவார்.
இந்த மனசு சரியில்லை, புத்தி சரியில்லை அப்படின்னு சொன்னால் மிகப்பெரிய ஆபத்து. ஒரு வண்டி ஒரு 100 கிலோமீட்டர் ஸ்பீட்ல போய்கிட்டு இருக்கு. இந்த புத்தி ஒரு செகண்ட் அந்த ஸ்டேரிங்க டக்குன்னு திருப்பி விட்டா என்ன ஆகும்? ஆக்சிடென்ட் ஆயிடும். அப்ப நம்முடைய வாழ்க்கை பயணத்துல நாம என்ன முடிவு எடுக்கிறோமோ அந்த முடிவின் பொறுத்துத்தான் நன்மையோ தீமையோ அதனுடைய தாக்கம் நீண்ட காலத்துக்கு எதிரொலிக்கும். சரியா? நீண்ட காலத்துக்கு எதிரொலிக்கும். போய்கிட்டே இருக்கும். இந்த புத்தி கொஞ்சம் சரியில்லை, தப்பான முடிவு எடுத்துச்சு அப்படின்னு சொன்னீங்கன்னா பெரிய இஷ்யூ. இந்த மனம் இங்க ஒண்ணு சொல்லும், இங்க ஒண்ணு சொல்லும். புதன் புத்திக்காரன், சந்திரன் மனக்காரன். இந்த புத்திக்கும் சந்திரனுக்கும் புதனுக்கும் ஆகவே ஆகாது. சந்திரனுக்கும் புதனுக்கும் பகை கிரகங்கள். இங்கே ஒண்ணு சொல்லும், இங்கே ஒண்ணு சொல்லும். நான் இதை கேட்டு செய்யறவன் கிடையாதுன்னுவான் ரஜினி. அந்த மாதிரி இந்த மனசுக்கும் புத்திக்கும் போராட்டமா இருக்கும் அப்படின்னு சொல்லுது. சரி, விஷ்ணு பக்தர்கள் இருக்கக்கூடிய இடமும் 4ஆம் பாவம் தான். ஆயில்ய நட்சத்திரம் சயனகோலத்தில் ஆயில்யம் யாரு? ஆதிசேஷன். ஆயில்யம் யாரு? ஆதிசேஷன். ஆதிசேஷன் எங்க இருக்காரு? விஷ்ணு பகவான் சயனகோலத்துல அப்படி படுத்துட்டு இருப்பார். மெத்துன்னு அப்படி பஞ்சு மெத்தல படுத்த மாதிரி இருக்குமா அவருடைய அந்த இதுல அப்படி படுக்கும் பொழுது அதனுடைய சர்ப்பம் வந்து அப்படி மேல வந்து அப்படியே அவர் வந்து அடக்காக்கும். அடக்காத்துட்டு அதனுடைய அவர் மேல படுத்தா அவ்வளவு சுகமா இருக்குமா அவருக்கு. ஓகேங்களா? ஆதிசேஷன் ஆயில்யம் நட்சத்திரம். ஓகேங்களா? புற்று நோயை உருவாக்குவதில் முக்கிய பங்கு. பூனை. ஓகேங்களா? பூனைக்கண். அது ஆயில்ய நட்சத்திரம். புன்னை மரம், பூனைக்கண். ஓகேங்களா? அப்படின்னு சொல்றோம். ஆண் பூனை. புனர்பூசம் வந்து பெண் பூனை அப்படின்னு சொல்றோம். ஓகேங்களா? ஆயில்ய நட்சத்திரத்துல பிறக்கிறவங்க நம்ம பேரு வந்து பாத்தீங்கன்னா பூனைக்கண் இருக்கும். சரி, இப்படி பார்த்துலாம். அப்போ விஷ்ணு பக்தர்கள் இருக்கக்கூடிய அந்த இடமும் 4ஆம் பாவம். சரி, இங்க சந்திரன் ஆட்சி, குரு உச்சம். ஒழுக்கத்தை சொல்லக்கூடிய இடமும் 4ஆம் இடமும் தான். ஒழுக்கம், அது ஆணாக இருக்கட்டும் பெண்ணாக இருக்கட்டும், கற்பு ஸ்தானம் அப்படின்னு சொல்லக்கூடியது இந்த 4ஆம் பாவம் தான். ஒழுக்கம், இந்த கேரக்டர் எப்படி, இந்த மனுஷனுடைய கேரக்டர் எப்படி, இவனுடைய கற்பு ஸ்தானத்தை சொல்லக்கூடியது. கற்பு மீன்ஸ் ஒழுக்கம், அது ஆணுக்கும் உரியது பெண்ணுக்கும் உரியது. இவனுடைய ஒழுக்கம் எப்படிப்பட்டது அப்படின்னு சொல்லக்கூடிய இடம், சுகம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள். இங்க வந்து பாத்தீங்கன்னா ஒழுக்கம் ஏன் ஒழுக்கம்? ஸ்ரீ ராமபிரானுடைய வீடு இல்லையா இது? ராமபிரானுடைய வீடு இல்லையா? ராமபிரான் என்ன ஒழுக்கத்தினுடைய சின்னம் தானே. ஆமா சார். ஐயா யாருக்கா கேக்குதா? ஆமா சார். எஸ் சார். ஓகே, ராமபிரானுடைய இடம் அது. ஒழுக்கம், டிசிப்ளைன் அப்படின்னு சொல்லக்கூடிய இடம் இது. விஷ்ணு பக்தர்கள், ராமபிரானுடைய விஷ்ணு பக்தர்கள் ஒழுக்கம் சம்பந்தப்பட்ட விஷயத்துக்கு யாரான்னா ராமபிரான் தான். ஓகேங்களா? அப்போ ஒருடைய அது கற்பு என்பது பெண்களுக்கு மட்டுமே உரியதல்ல, ஆணுக்கும் உரியது. ஒழுக்கம் சம்பந்தப்பட்ட விஷயங்களுக்கு இந்த 4ஆம் பாவத்தை பார்க்கும் பொழுது புலப்படும். ஓகேங்களா? சுகஸ்தானம் அப்படின்னு சொல்லக்கூடியது. சரியா? அதுதான். அப்ப இந்த 4ஆம் இடம் 11ஆம் இடத்தோட தொடர்பு இருந்தாலோ 4ஆம் இடம் 11 லாபம், 4ஆம் இடம் 12ஆம் இடம் அயன சயன போகம், கட்டில் சுகம், அதோட டச் ஆனாலோ பாவிகள் இதுல அமர்ந்தாலோ ஒழுக்கத்தில் கவனம் தேவை. ஒழுக்கத்தில் கவனம் ஐயா புரிதா. அதனால்தான் இந்த ராகு கேதுக்கள் 4ஆம் வீட்டில் அமரும் பொழுது இருதார தோஷத்தை உருவாக்குது. ஒரு முறை ஒழுக்கம் தவற வைக்குது, மல்டிப்ளை பண்ணிட்டு. சரியா? சரி. தாயார் அன்பானவரா, அமைதியானவரா, பாசமானவரா, கோபமானவரா, கலகலப்பானவரான்னு சொல்லக்கூடிய இடம் எது? 4ஆம் பாவம். போடுங்க. தாயாருடைய சூழலை பற்றி அவரு கோபமா பேசுவாரா,
அம்மாக்கு வந்து பாத்தீங்கன்னா எப்படி பேசுவார், அவருடைய நிலையை பற்றி சொல்லக்கூடிய இடம் 4ஆம் பாவம். இந்த 4ஆம் பாவத்துல கடகத்துக்கு என்ன சிம்பிள் வச்சிருக்கோம்? நண்டு, தாய் பாசம் உடையது. தன்னுடைய அனைத்தினுடைய இதுவும் வந்து குஞ்சுகள் அனைத்து தன்னுடைய வயித்துல வந்து சுமக்கும். ஓகேங்களா? அது வயித்துக்குள்ள பால் ஊட்டி போல அது 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 சுமக்குது. அது பல கால் இருக்கக்கூடிய ராசி, ஊமை ராசி, நீர் ராசி. அப்போ தாய் உள்ளத்தை குறிக்குவது. தாயார் எத்தனை பிள்ளைகள் பிறந்தாலும் எந்த பிள்ளையின் மீது பாரபட்சம் காட்டாது. அனைத்து பிள்ளைகளையும் தன்னுடைய பிள்ளைகள் போல்தான் கருதும். ஆனால் அந்த பிள்ளைகள் தான் அவங்களுக்குள்ள ஒரு கற்பனை ஏற்படுத்தி கொண்டு எனக்கு நீங்க நீங்க வந்து பாத்தீங்கன்னா என்கிட்ட ஓர வஞ்சனை செய்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு சில பிள்ளைகள் தாயாரை பகைத்துக் கொள்ளும். ஆனால் எந்த தாயும் பிள்ளைகளை பகைத்துக் கொள்ளாது. அதனால சந்திரனுக்கு எந்த கிரகமும் பகை கிரகங்களை நினைக்காது. சந்திரன் எந்த கிரகத்தையும் பகை கிரகமா நினைக்காது. மற்ற கிரகங்கள் தான் சந்திரனை பகை கிரகமா நினைக்கும். சந்திரன் புதனை பகையா நினைக்க மாட்டார். தாய் புதன் தான் சந்திரனை பகையா நினைப்பார். புரிஞ்சதா ஐயா? புரியுதா? புரியுது சார், புரியுது சார். தாய் சமாதானம், தாய் அன்பானவர், தாய் பாசமானவர், தாயார் அப்படின்னு சொல்லக்கூடியது வந்து பார்த்தீங்கன்னா தாய் கிரகம். அன்பு பாசம் அப்படின்னா அரவணைப்பு இப்படின்னு சொல்றது வந்து அங்கதான் நண்டு சிம்பல் வச்சு நண்டு வச்சிருக்கான். தாய் உள்ளத்திற்கு பெயர் போனதனுடைய விலங்கு அதனுடைய உயிரினம் எதிரான நண்டு அப்படின்னு வச்சிருக்கு. சரியா? 4ஆம் இடம் நீர்நிலைகள். நீர்நிலைகள் 4ஆம் இடம் நீர்நிலைகள். சார், நீர் இருக்கக்கூடிய பகுதி எங்க இருக்கு? நான் போர் போட்டா நீர் வருமா? இல்ல 500 அடி போட்டுட்டு இருக்கேன், ஒரே பாறை தானே வந்துட்டு இருக்கு, புகை தானே வந்துட்டு இருக்கு. நீர் சார்ந்த பகுதிகள். நீர். சந்திரன் நீர், சுக்கிரன் நீர். சந்திரனும் சுக்கிரனும் நீர் கிரகங்கள். ஓகேங்களா? ராசிகள் அப்படின்னு சொல்லும் பொழுது கடகம், விருச்சிகம், மீனம், இது நீர் ராசிகள். ஓகேங்களா? ரைட். அப்போ 4ஆம் இடம் நீர் சூழ்ந்த பகுதிகள் அப்படின்னு சொல்லிட்டு அந்த 4ஆம் இடம் தூய்மையான இடம், இறைவன் குடிக்கொள்ளக்கூடிய இடம் அப்படின்னு சொல்லிட்டோம். அந்த நீர் பயன்படுத்தக்கூடிய நீர், ஓடக்கூடிய நீர், பயன்படுத்தக்கூடிய நீர் நல்லா வந்து பாத்தீங்கன்னா நீங்க வந்து பாத்தீங்கன்னா கையில மொண்டு நல்ல பளிச்சுன்னு இருக்கும் தண்ணி, அத மொண்டு அப்படியே சாப்பிடலாம். அந்த தண்ணீர் தான் வந்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னா கடகம். தண்ணிக்கு அப்படியே தேங்கிட்டு இருக்கு, அங்க வந்து பாத்தீங்கன்னா தண்ணி கெட்டு போயிருக்கு, தண்ணி சரியில்லை அப்படின்னு சொன்னா அது விருச்சகம். இரண்டும் கலந்த கலவை கடல். தண்ணியும் போகும், அங்க தேங்கும். இதுதான் கடல். கடல் தூரதேச பயணம். தூய்மையான நீர், தூய்மையான உள்ளம், தூய்மையான இடம். இந்த இடத்தில் நல்ல கிரகங்கள் இருந்தால் சிறப்பு அப்படின்னு சொல்ல வரும். புரிஞ்சதா ஐயா? புரியுதா? அப்ப நீர்நிலைகள் அது சரராசியா ஸ்திரராசியா உபயராசியான்னா சரராசி. சரன்னா சர 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 சர. அப்ப ஆறு, ஓடும் ஆறுகள், ஓடும் ஆறு, ஓடும் ஆறு. 4ஆம் இடம் அழகு சொல்லும். லக்னமும் அழகு சொல்லும். 2ஆம் இடம் முகமும் அழகு சொல்லும். 4ஆம் இடமும் அழகு சொல்லும். அழகு, அகத்தின் அழகு முகத்தில் தெரியும். மனசு நல்லா சந்தோஷமா இருக்கு அப்படின்னு சொன்னீங்கன்னா அந்த இதனுடைய தாக்கம் ஃபேஸ் ரியாக்ஷன்ல தெரியும், அந்த முகத்துல தெரியும். என்னப்பா இன்னைக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னா நம்ம சுகுமாரன் சார் ரொம்ப இன்னைக்கு தெம்பா இருக்காரே அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். அப்படி சொன்ன உடனே அவருக்கு வந்து அவர் மனசுல என்ன இருக்குன்னு கண்டுபிடிக்க முடியும். அப்போ இந்த மனசுல ஏதாவது சோகம் இருக்கு அப்படின்னு சொன்னா அதனுடைய முகம் அதனுடைய ஃபேஸ் காட்டி கொடுத்துரும். ஓகேங்களா? அந்த ஃபேஸ் காட்டி கொடுத்துரும். ஏன்பா டல்லா இருக்க அப்படின்னு கேட்கறமா கேட்கலையா? அப்ப அவன் என்ன பண்ணுவாங்க, இல்லைங்க எனக்கு இது மாதிரி கஷ்டங்க. அப்போ மனம் சம்பந்தப்பட்ட விஷயங்களையும் அழகு சொல்லும். 4ஆம் இடம் யாரெல்லாம் வலுத்து இருக்கோ அவங்க எல்லாம் அழகா இருப்பாங்க. செக் பண்ணி 4ஆம் இடம் வலுத்து இருப்பவர்கள் அழகா இருப்பாங்க. ஒவ்வொரு பாவத்திற்கும் 4ஆம் பாவம் வலுத்து இருக்கு அப்படின்னா அந்தந்த உறவுகள் நல்லா இருக்கும்.
ஐயா புரியுதா? அம்மா புரியுதா? புரியுதுங்க. புரியுதுங்க சார். புரியுதுங்க சார். சார் இரண்டாம் புரியுது. பாவம் வலுத்திருக்குன்னா தாயார் அழகா இருக்கும். 4ஆம் பாவத்துக்கு 4. 7ஆம் பாவம். 10ஆம் பாவம் வலுத்திருக்குன்னா மனைவி நல்லா இருக்கும். புரிஞ்சுதா? 12ஆம் பாவம் வலுத்திருக்குன்னா தந்தை நல்லா இருப்பாரு. 4ஆம் பாவம் வலுத்திருக்குன்னா நீங்க நல்லா இருப்பீங்க. 6ஆம் பாவம் வலுத்திருக்குன்னா சகோதரன் நல்லா இருப்பாரு, மாமனார் நல்லா அழகா இருப்பாரு. இப்படி நீங்க அதை வளர்த்துக்குங்க. ஆக மொத்தத்துல ஒவ்வொரு உறவுக்கும் 4ஆம் பாவம் வலுத்து இருந்தால் அழகை சொல்லக்கூடிய பாவம், அவங்க மனசு நல்லா இருக்கு அப்படின்னு அர்த்தம். ஒருவேளை இந்த மனசு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் ராகுவோ கேதுவோ வேற ஏதாவது பாவிகள், ஒன்றுக்கு மேற்பட்ட பாவிகள் இருந்ததுன்னா மனசே சரியில்லை. தான் நம்ம ஒண்ணு சொன்னா அது ஒண்ணு செஞ்சுட்டு போயினே இருக்கும். இது போல மனிதர்கள்கிட்ட ஜாதகம் பார்க்கும் பொழுது நீங்க பலன் சொல்லும் பொழுது எச்சரிக்கையா சொல்லணும். அதுவே தாங்காது மனசு. அதுவே ரொம்ப எஃபெக்ட். ஜாதகத்தை பார்த்தாவே தெரியுது. ஐயோ பாவம்ட்டு. அதுகிட்ட போயிட்டு நான் சீக்கிரட் சொல்றேன்னு சொல்லிட்டு நீங்க போய் ஏதாவது சீக்கிரட் சொல்லி அதுங்க ஏதாவது மனசு இன்னும் பாவம் அது ஏதோ வந்திருக்கும். அதுகிட்ட இன்னும் போய் சொல்லி மனசு போய் தூங்காம ரொம்ப மனசு நோக்கடிக்க கூடாது. ஓகேங்களா? இது ஜாதகர் வந்து பாத்தீங்கன்னா மனம் சொல்ற அந்த மனசு ஆழ்மனம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் ஸ்ட்ராங்கா இருக்கா, எப்படி இருக்கு, ஜாதகர் வலுவா இருக்காரா, எதையும் தாங்கக்கூடிய இதயமா இது, அத்தனையும் வெல்லக்கூடிய அந்த ஜாதகமா, இல்ல இதுக்கு எது எடுத்தாலும் தாங்காது இது அப்படின்ற கூடிய ஜாதகமா பார்த்து தான் நீங்க பலன் சொல்லணும். ஐயா சரியா? சரிங்க ஐயா. சுத்தம். சரிங்க சார். ஓகேங்க சார். 4ஆம் இடம் சுத்தம், டிசிப்ளின், நல்ல கிளியரா இருக்கும். 4ஆம் இடம் வலுத்தவர்கள்லாம் சுத்தமா இருப்பாங்க. 4ஆம் இடம் வலுத்தவங்களே சுத்தமா நல்ல டீசென்ட்டா ட்ரெஸ்ஸிங் போட்டு சும்மா பாருங்க. இந்த ஆண்கள்லாம் பாருங்க, நீங்க பார்க்கும்போதே கண்டுபிடிக்கணும். இனிமேல்லாம் நீங்க பார்க்கும்போதே கண்டுபிடிக்கணும். இதனுடைய எப்படி சொல்றது, இந்த கண்ணுலாம் அழுக்கா அப்படியே இருக்கும். இதனுடைய காதல முடி அங்க முடி இது இப்படி எல்லாம் இருக்கும். அவருடைய ட்ரெஸ்ஸிங் வந்து ஒரு ஒரு கொஞ்சம் அலங்கோலமா இருக்கும். இந்த கை நகங்கள்ல வந்து அழுக்கா இருக்கும். இந்த கை நகங்கள் அழுக்கா இருக்கும். சில பேர் அந்த கால்ல இருக்கக்கூடிய அந்த இதனுடைய பாதத்துல இருக்கக்கூடிய நகங்கள்லாம் வெட்டவே மாட்டாங்க. பெருசு பெருசா அது கண்டுக்கிட மாட்டாங்க. இப்படி அதுல ஏதோ ஒரு குறை இருந்திருக்கு அப்படின்னு சொன்னா 4ஆம் பாவமும் சுக்கிரனும் பாதிக்கப்பட்டிருக்குன்னு அர்த்தம். சுக்கிரன் பாதித்தாலோ 4ஆம் இடம் பாதித்தாலோ இது போல விஷயங்கள் இருக்கும். சரியா? சுத்தம், டிசிப்ளின். இந்த 4ஆம் பாவம் சுக்கிரன் வலுத்திருந்தா என்ன அர்த்தம்? இஸ்கு 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 தான். என்னது? சென்ட். வீடு பார்த்து டிசிப்ளினா இருக்கும். அந்தந்த பொருள் அங்கங்கதான் இருக்கும். அந்தந்த பொருள் அங்கங்கதான் இருக்கும். ஓகேங்களா? சில பேர் வீட்டுக்கு நாம போகும்போதே தெரியும். பேட் ஸ்மெல் வரும். அவங்களுக்கு தெரியாது. அங்கேயே பழகி இருப்பாங்க. அவங்க அங்கேயே குடியிருப்பாங்க. அவங்களுக்கு அந்த ஸ்மெல்லோட பழகி இருப்பாங்க. வீட்டுக்குள்ள என்ட்ரன்ஸ் ஆகும் பொழுதே ஸ்மெல் வருது அப்படின்னா அந்த வீட்டுல பிரச்சனை இருக்குன்னு அர்த்தம். 100% இருக்கு. இது வாஸ்து சாஸ்திரத்துக்கு உள்ள போகும். வாஸ்துக்கு போகும்போது அந்த வீட்டுக்குள்ள நம்ம வந்து கால் எடுத்து வைக்கும் போதே ஒரு விதமான பேட் ஸ்மெல் இருக்கு அப்படின்னு சொன்னால் அந்த வீட்டில் சனி பகவான் ராஜா குடிக்கொண்டு இருக்கிறார் அப்படின்னு அர்த்தம். வீட்டுக்குள்ள என்ட்ராகும் பொழுதே நல்ல வாசனையோடு இருக்குன்னா மகாலட்சுமி குடியிருக்கு இந்த வீட்டின் அர்த்தம். அவ்வளவுதான் விஷயம். அந்த வீடு வந்து பாத்தீங்கன்னா நீங்க எங்க இருந்தாலும் நீங்க ஃபாரின்ல போங்க. அந்த ஃபாரின்ல ஒவ்வொரு வீடு வந்து எப்படி இருக்கும்? டிசிப்ளினா இருக்கும். நல்ல சென்ட் கிண்டு அடிச்சு வச்சாரு. வீட்டுக்குள்ள போனா ஸ்மெல் வரும். ஓகேடா? நல்ல ஒரு குட் ஸ்மெல் இருக்கும். பிரியாம கேட்டா நீங்க அமெரிக்காவுக்கு உங்க வீடு வந்து கண்டமேனிக்கு இருக்குமா அல்லது எப்படி டிசிப்ளினா இருக்குமா? ரொம்ப நீட்டா வச்சிருப்பாங்க சார். ரொம்ப அந்த ஃப்ளவர்ஸ் எல்லாமே குடுத்து ரொம்ப ஸ்மெல் வர மாரி தான் இருக்கும். அப்படி இல்ல அப்படின்னு சொன்னா, டிசிப்ளினா இல்ல அப்படின்னு சொன்னா என்ன சொல்லணும்? நல்ல டிசிப்ளினா வச்சுக்கங்க. வீட்ல பயன்படுத்தாத எந்த பொருளும் வீட்ல வச்சுக்காதீங்க. இது வந்து பாத்தீங்கன்னா பழைய பொருட்கள் எல்லாம் சனி பகவானை குறிக்கக்கூடியது. ஓல்டு திங்ஸ். நாம எதெல்லாம் பயன்படுத்தலையோ அந்த பொருள், இந்த பிளாஸ்டிக் சேரு, இந்த Dress, இந்த டப்பா இதெல்லாம் பயன்படுத்தவே மாட்டோம். ஆனா அதெல்லாம் வாங்கி என்ன பண்ணுவோம்? அதெல்லாம் ஒரு சைடுல மூலையை போட்டு வச்சுப்போம். அதெல்லாம் ஒண்ணு ஸ்கிராப் பண்ணி போட்டுடணும். அல்லது யாருக்காவது வந்து இந்தாங்க சொல்லிட்டு அது பார்த்து தானமா கொடுத்துடணும்.
அதை வீட்டுல வச்சுக்க கூடாது. பயன்படுத்தாத எந்த பொருளையும் நீங்க கையில வச்சுக்காதீங்க. உங்களுக்கு தேவையான பொருட்களை மட்டும் வீட்டுல வச்சுக்கோங்க. வீட்டை சுத்தமா வச்சுக்கோங்க. வீட்டை நறுமணம் வீசக்கூடிய பகுதியா வச்சுக்கோங்க. 4ஆம் இடம் பாதித்தவர்களுக்கு அது போல இருக்கும். அப்ப இது போல செய்யணும் அப்படின்னா 4ஆம் பாவத்தை வலுக்கணும் அப்படின்னா இந்த மாதிரி செய்யணும். சரியா? அப்படி செய்யும் பொழுது 4ஆம் பாவம் மனசு நல்லா இருக்கும். மனசு நல்லா இருந்தா வீட்டுல பிரச்சனைகள் குறையும். பிரச்சனைகள் செல்வம் உங்களுக்கு பார்த்தே பெருகெடுத்து ஓடும். அப்போ 4ஆம் இடம் சுத்தம். சுத்தம் சோறு போடும். கை கழுவிட்டு சாப்பிடுறா. அம்மா என்ன சொல்றாங்க? வந்தவொடனே கை கழுவுடா, கால் கழுவு. வெளியே போயிட்டு வந்தா கால் கழுவு சொல்றோமா இல்லையா? சுத்தமா இருக்கும். சுத்தம் அப்படின்னா 4ஆம் பாவம். தேகம் 4ஆம் இடம். தேகம் 4ஆம் இடம். உடல் தேகம். ஏன்னா உடம்புல பாத்தீங்கன்னா அதிகப்படியான அந்த பகுதி எதுன்னா நீர் இருக்கு உடம்புல. 3ஆம் அதிபதி 4 இருந்தா ஒல்லியாவான் குண்டாவான், குண்டாவான் ஒல்லியாவான். நான் ஜிம்மு போறேன். என்னப்பா ஒரு 6 மந்த் முன்னாடி நல்ல குண்டா இருந்த, இப்போ டக்குன்னு ஒல்லி ஆயிடுவேன். ஆமாம் சார், என் உடம்பு அப்படியே ட்ரிம் பண்ணிட்டு டக்குன்னு எடுத்து பாரு 3 நாள் கனெக்ட் ஆயிடுச்சு. 3 நாள் கனெக்ட் ஆயிருக்கு சார். இப்போ நான் பாத்தீங்கன்னா ரொம்ப குண்டா இருக்கேன். நான் 6 மாசம் முன்னாடி ஒல்லியா இருந்தேன் அப்படின்னு நினைச்சீங்க அப்படின்னு சொன்னா பார்த்தா அந்த 3 நாள் இருக்கும். தேகத்தில் மாற்றம். தேகத்தை குறிப்ப சொல்லக்கூடியது 4ஆம் இடம். ஓகேங்களா? தேகம்னா உடல். சரி, அந்த நீர் இருந்தா என்ன செய்யும்? மக்கள் விவசாயம் செய்ய தோணுமா? விவசாயம் போடுங்க. விவசாயம். அப்படி பாத்தீங்கன்னா அதுல பாத்தீங்கன்னா விவசாயம் செய்தா உணவுப் பொருள் கிடைக்குமா? உணவுப் பொருட்கள் 6ஆம் இடமும் சொல்லும், 4ஆம் இடமும் சொல்லும். சந்திரன் தான் உணவுப் பொருட்கள். அந்த 4ஆம் இடம் பாதித்தால் சளி தொல்லை, வீசிங், கிருன்றது வீசிங், சளி தொல்லை, நுரையீரல் சார்ந்த பிரச்சனைகள், பிரீத்திங் வரக்கூடியது, மூச்சு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் 4ஆம் இடம் பாதித்தால். சளி தொல்லையே, வீசிங்கே, மூச்சு வாங்குறதுல பிரச்சனை. ஏன்னா அது நீர் சம்பந்தப்பட்ட விஷயங்கள். நுரையீரல் அடிக்கடி கோல்ட் ஆயிடும், அடிக்கடி ஜெல்ப் ஆயிடும். தண்ணி பட்டாவே இவனுக்கு செட் ஆகாது. ஐயோ ஒண்ணுவாங்க. சாந்தியம்மா கரெக்டா? சார் ஆமாங்க சார். நீங்க சொன்னதான் கரெக்டா. நான்காம் இடம் தாயின்னு சொல்லிட்டோம். ஒரு குழந்தை தாய் கிட்ட வளருதா அல்லது மாற்று தாயிடம் வளருதா? சித்தி கிட்டியோ, ஒருடைய அத்தை கிட்டியோ, மற்றனுடைய அந்த பிளேஸ்லயோ எங்க வளருது அப்படின்னு சொல்லக்கூடிய இடம் 4ஆம் இடம். தாயிடமா அல்லது மாற்று தாயிடமா? ஒரு குழந்தை தாயிடம் வளர்கிறதா அல்லது மாற்று தாயிடம் வளர்கிறதா அப்படின்னு சொல்லக்கூடிய இடம் 4ஆம் இடம். உங்களுக்கு 2ஆம் பாவம் சொல்லியிருப்பேன். 2ஆம் பாவத்தை சொல்லியிருப்பேன். லக்னாதிபதி 2இல் மாற்று தாயிடம் வளர்ந்தவர், கிருஷ்ணர் மாற்று தாயிடம் வளர்ந்தவர் சொல்லியிருப்பேன். இந்த பாயிண்ட்டுக்கு அங்க பாயிண்ட் உங்களுக்கு எடுத்து கொடுக்குறேன். லக்னாதிபதி 2ல் இருக்கிறவங்க அது 8ஆம் இடத்தை பார்க்கும். லக்னாதிபதி பிரிஞ்சு இருந்தாரு அப்படின்னு சொன்னால் அதுல பாத்தீங்கன்னா சில பேர் எல்லாம் பாத்தீங்க அப்படின்னு சொன்னா மாற்று தாயிடம்னா யாரு? நான் பாட்டி கிட்ட வளர்ந்தேன். அம்மா பாத்தீங்கன்னா அவங்க பாத்தீங்கன்னா தூர இடத்துக்கு போயிட்டாங்க வேலை விஷயமா. அப்ப என்னுடைய பாட்டி வீட்டுல தான் என்ன வளர்த்தாங்க. நான் பாட்டி வீட்டுல தான் இருந்தேன். நான் சித்தி வீட்டுல தான் வளர்ந்தேன். மாற்று தாயிடம் வளர்ந்தவர்கள் இருப்பார்கள். அப்போ 4ஆம் இடம் உங்களுக்கு பார்த்தேன் தண்ணீர் சொல்லிட்டோம். 4ஆம் இடம் பாதித்தால் தண்ணீர் இருக்கக்கூடிய இடங்களில் எச்சரிக்கை. செவ்வாய் நீச்சமாகக்கூடியது. 8ஆம் இடத்தின் அதிபதி அங்க நீச்சமாகிறான்.
8ஆம் இடத்தின் அதிபதி செவ்வாய், கண்டத்தை கொடுக்கக்கூடியவன், விபத்துகளை ஏற்படுத்தக்கூடியவன் செவ்வாய் 4ஆம் வீட்டில் நீச்சம் பெறுகிறான். ஏன் செவ்வாய் அங்க நீச்சமா வச்சாங்க? தாயார் கிட்ட வரும் பொழுது புள்ள வந்து சவுண்ட் விடுமா? சவுண்ட் குறைச்சுதான் பேசும். செவ்வாய் சவுண்ட் பார்ட்டி. அந்த சவுண்ட் பார்ட்டி தாய் கிட்ட வரும்போது அடங்கிதான் இருக்கணும். அம்மா பார்த்தோன்னா என்ன கை கட்டி பதில் சொல்லுவான், நான் ஒண்ணு இல்லம்மா, நான் ஒண்ணும் செய்யலமா அப்படின்னுவான். கரெக்டா? தாய் கிட்ட வரும்போது புள்ள சரண்டர் ஆகும். அதுக்குத்தான் எந்த கிரகம் எங்க உச்சம் பெறுதுன்னு பாருங்க. சுக்கிரன் வந்து கண்ணில வந்து நீச்சம் பெறுகிறாங்க. அது படிப்பு ஸ்தானத்தினுடைய கிரகம். படிக்கக்கூடிய இடத்துல வந்து பாத்தீங்கன்னா சுக்கிரனுக்கு காமத்துக்கு என்ன வேலை? புதன் படிப்புக்காரக. அவன் போய் மீனத்துல வந்து பாத்தீங்கன்னா நீச்சம் பெறுகிறாங்க. அது வந்து பாத்தீங்கன்னா காமத்துக்கான இடம். சுக்கிரன் உச்சம். உனக்கு என்ன இங்க வேலை? நீ அங்க போ. இவனுக்கு என்ன இங்க என்ன வேலை? நீ இங்க வா. இப்படின்னு சொல்லிட்டு எங்கெங்க இருந்தால் உச்சம் நீச்சம் சொல்லிட்டு கரெக்டா போட்டிருக்கான். சரியா? இப்போ சூரியன் ஏன் இங்க நீச்சம்? இரவு பொழுது, மாலை பொழுது தொடங்கிடுச்சு. இரவு பொழுது குளிர் பகுதி. அங்க வந்து பாத்தீங்கன்னா குளிர் கிரகமான சனி உச்சம் துலாம் வீட்டில். அந்த மாலை நேரத்துல போயிட்டு சூரியனுக்கு என்ன வேலை? அது தாம்பத்தியத்தை தொடங்கக்கூடிய இடம் அது. அங்க என்ன உனக்கு என்ன வேலை? நீ போயிட்டு அங்க நீச்சமாவியா? போ. சித்திர மாசத்துல போயிட்டு வந்து பாத்தீங்கன்னா சனி பகவான் மேஷத்துல நீச்சம். இங்க வெயில் அடிக்கக்கூடிய பகுதி, பிரகாசமா இருக்கக்கூடிய பகுதி சனி பகவான். நீ குளிர்ச்சியான பகுதி, உனக்கு என்ன இங்க வேலை? நீ நீச்சம் பொறுப்பு அப்படின்னு பருவத்துக்கு ஏற்றாறு போல நீச்சம் பண்ணியிருக்காங்க. சரி, பூமி, வாகனம், மனைகள் அத்தனையும் 4ஆம் இடம் போடுங்க. பூமி, வாகனம், பூமி, வாகனம் இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா சொத்துக்கள் அத்தனையும், அசையும் அசையா சொத்துக்கள் அத்தனையும் 4ஆம் இடம். எனக்கு வீடு கட்டுவனா, நான் சொத்து வாங்குவனா அப்படின்னு சொல்லிட்டு. சரி, 4ஆம் இடம் வலுத்தால் ஊரின் மைய பகுதி எழுதிங்க. ஊரின் மைய பகுதி. இந்த ஹார்ட் எங்க இருக்கு? இருதயம் தானே 4ஆம் இடம். இருதயம் போட்டுங்க. 4ஆம் இடம் இருதயம். மார்பு பகுதி இருதயம். ஒரு மனுஷனுடைய உடம்புல இருதயம் எந்த பார்ட்ல? சைடுல இருக்கா அல்லது மேல இருக்கா அல்லது கீழே இருக்கா? உடம்புடைய சென்டர் பார்ட்ல இருக்கு. ஓகேங்களா? இந்த இருதயம் இயங்குறதே சந்திரனுக்காக தான் இயங்குது, செவ்வாய்க்காக தான் இயங்குது. செவ்வாய் யாரு? ரத்தக்காரங்க. அந்த ரத்தத்தை பியூரிஃபை பண்றதுக்கு தான் அதனுடைய ஹார்ட்டே ஃபங்க்ஷன் ஆகிட்டு இருக்கு. சென்டர் பகுதியா இருக்கு. அப்போ 4ஆம் இடம் பாதிக்கப்பட்டால் இருதயம் சார்ந்த பிரச்சனை, நுரையீரல் சார்ந்த பிரச்சனை. சரியா? அப்போ சொத்து, வண்டி, வீடு, வாகனம் சொல்லிட்டோம். அப்போ சொத்து அப்படின்னு சொல்லிட்டோம், வீடுன்னு சொல்லிட்டோம். வீடு அப்படின்னு 4ஆம் இடம். அப்போ 4ஆம் இடம் பாதித்தால், 4ஆம் இடம் நல்லா இருந்தா ஊரினுடைய மைய பகுதியில் இருப்பான். பாருங்க, ஊரின் மைய பகுதி சென்டர்ல இருப்பான். யாருக்கெல்லாம் 4ஆம் இடம் நல்லா இருக்கோ ஊரின் மைய பகுதியில் இருப்பான். ஏன்னா இதனுடைய நம்முடைய உடம்புல ஹார்ட் எங்க இருக்கு? சென்டரா இருக்கு. அப்ப இந்த ஜாதகர் எங்க குடிகொள்வார்? ஊரின் மைய பகுதியில் குடிகொள்வார். 4ஆம் இடம் வலுத்தால் பிறந்த இடத்தில் இருப்பார். சரி, ஒருவேளை 4ஆம் இடம் பாதிச்சுது, என்ன செய்யறோம்? இருதயம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல பிரச்சனை இருக்கா? அப்போ அந்த பிரச்சனை என்ன செய்யறோம்? பைபாஸ் பண்றோமா, சர்ஜரி பண்றோமா? பைபாஸ் சர்ஜரி பண்றோமா? அப்போ 4ஆம் இடம் பாதித்தால் ஊரின் மைய பகுதியில் இல்லாம ஊருக்கு அவுட்டர்ல இருப்பான், பைபாஸ்ல இருப்பான், ஊருக்கு வெளியே இருப்பான். பிறந்த இடத்தை விட்டு வெளியே சொத்துக்கள் அமையும். புரியுதுங்களா? அப்ப என்ன பண்ணணும்னா இருதயம் 4ஆம் இடம் போட்டு 4ஆம் இடம் பாதித்தால் பைபாஸ் அல்லது வளர்ந்து வரும் இடத்தில் ஒரு டெவலப் ஆகக்கூடிய இடத்துல போய் குடிக்கொள்வான். அங்க வந்து இது ஒன்லி வந்து பார்த்து டெவலப்பிங் இருக்காது. டெவலப்பிங் இருக்காத இடத்துல இவன் போயிட்டு மெல்லமா போயிட்டு இருப்பான். அதுக்கப்புறம் மெல்ல மெல்லமா இவன் போயிட்டு ஜாயின் ஆன பிறகு மெல்ல மெல்லமா டெவலப் ஆகும். பைபாஸ் அப்படின்றது. 4ஆம் இடம் பாதித்தவங்க எல்லாம் பாருங்க, நான் பைபாஸ் ஓரமா இருக்கேன் சார், இல்ல நான் வந்து பாத்தீங்கன்னா நான் ஒரு பிளாட் வாங்கி வச்சிருந்தோம்,
அது அப்படியே இருந்தது. இப்ப நாங்க வந்து அங்கதான் போயிட்டு குடிகொண்டு இருக்கோம். இப்ப அங்க வந்து பைபாஸ் ரோடு வந்துருச்சு. பைபாஸ் பக்கத்துல இருக்கோம். ஊர்ல சென்டர்ல நாங்க இல்ல. ஊரின் மையப்பகுதியில் இல்லை நாங்க. அப்படின்னா 4ஆம் இடம் பாதிச்சிருக்குன்னு அர்த்தம். நான் ஊரின் மையப்பகுதியில் இருக்கேன். அந்த தெருவுல சென்டரா இருக்கிறது எங்களுடைய பிளேஸ் தான். எங்களுடைய வீடு தான் அப்படின்னா 4ஆம் இடம் வலுந்து இருக்கு. நல்லா நல்லா வெளுத்து இருக்குன்னு அர்த்தம். ஐயா புரியுதா? சுகவானந்த் சார் புரியுதா? புரியுதுங்க ஐயா, புரியுதுங்க. புரியுது. புரியுதுங்க சார். யோகா சார் பிரேக்கா இல்ல கண்டினியூவா? சார் கண்டிப்பா தான் சார். ஸ்லோவா தான் சார் போகணும். கண்டினியூ சார். கரெக்டா ஸ்லோ தான் சார் போச்சு. ஸ்பீடா போலியா? கரெக்டா இருக்கு. இல்ல சார் ஸ்லோவா தான். இல்ல சார். சரி. அப்ப இந்த பூமி, மனை, வாகனங்கள் இதெல்லாம் பிறந்த ஊர்ல இருப்பீங்களா? பிறந்த இடத்தில் வளர்வீங்களா? அல்லது உங்களுடைய இருக்கக்கூடிய சொத்துக்கள் ஊரினுடைய வெளிப்புற இடத்துல இருக்குமா? ஊரின் மையப்பகுதியில் இருக்குமா? இத்தனையும் சொல்லக்கூடியது 4ஆம் இடம். சரியா? அது பாதித்தால் ஊரினுடைய அவுட்டர், ஊருக்கு அவுட்டர்ல இருப்பீங்க. நல்லா இருந்தா ஊருக்கு சென்டரா இருப்பீங்க அப்படின்னு அர்த்தம். சொகுசு வாகனம், சொகுசு வாகனம் 4ஆம் இடம். சொகுசு வாகனம் பிறந்து வளர்ந்த இடம் 4ஆம் பாவம். பிறந்து வளர்ந்த இடம் 4ஆம் பாவம். நீங்க பிறந்தீங்க வளர்ந்தீங்க. ஐயா நல்லா கேட்டுங்க. பூர்வீகம் என்பது வேறு, பிறந்து வளர்ந்த இடம் என்பது வேறு. இப்போ ஒருத்தர் திருமணமாகி அவருடைய தொழில் நிமித்தமா ஒருத்தர் வந்து பாத்தீங்கன்னா இப்போ வந்து அமெரிக்காவுக்கு போறாங்க. அங்க வந்து ஒரு குழந்தை ஜனனம் ஆகுதுன்னா பிறந்த இடம் அந்த குழந்தைக்கு அந்த இடம் தான். அந்த குழந்தைக்கு அந்த இடம் தான் பிறந்த இடம். அவங்க பூர்வீகம் எது சார்? அவங்க டெல்லியா இருப்பாங்க. அவங்க பூர்வீகம் டெல்லி. பிறந்த இடம் எது? இப்போ அத பிறந்த இடம் அமெரிக்கா. புரியுதா? பிறந்த இடம் என்பது வேறு, பூர்வீகம் என்பது வேறு. புரிஞ்சுதா? 4ஆம் இடம் ஆசிரியரை சொல்லக்கூடியது, டீச்சிங். சந்திரன் தான் முதல் டீச்சிங். தாயார் தான் ஒரு குழந்தைக்கு முதல் ஆசிரியர். அம்மா அப்பா இது வந்து இப்படி செய், இது செய்யாத, இப்படி வா அப்படி வா அப்படின்னு சொல்றதும், கண்டிப்பதும், கை மேல ஒண்ணு போடுறதும், ஓகேங்களா? கொம்புத்து அம்மா வந்து பாத்தீங்கன்னா தட்டுறதும், இப்படி போ, இவர்தான் அப்பா, இவர்தான் அண்ணா, அண்ணா சொல்லு அப்பா சொல்லு அப்படின்னு ட்ரைனிங் கொடுக்கிறது யாரு? முதல் ஆசிரியர் யாரு? சந்திரன். அந்த வீட்டில் குரு உச்சம் பெறுகிறார். போதனை அட்வைஸ் பண்ணக்கூடியவன். ஓகேங்களா? அதனால் 4ஆம் வீடு ஆசிரியர், மருத்துவர். குரு அங்க உச்சமாவதால மருத்துவர், மருத்துவம், மருத்துவை சொல்லக்கூடியது. கல்வி நிறுவனங்கள், கல்வி நிறுவனங்கள் 4ஆம் இடம். காலேஜுங்க ஸ்கூலுங்க கட்டுறேன் சார், நான் ஸ்கூல் கட்டலாமா காலேஜ் கட்டலாமா அப்படின்னு சொல்றதுக்குள்ள 4ஆம் இடம். கல்வி நிறுவனங்கள், கல்லூரி படிப்பு, +2க்கு மேல படிக்கக்கூடியது 4ஆம் இடம். +2க்கு மேல போய் படிச்சீங்க அப்படின்னா அது 4ஆம் இடத்தை போய் பார்க்கணும். +2க்கு மேல படிச்சீங்கன்னா 4ஆம் இடத்தை போய் பார்க்க வேண்டும். நான்காம் இடம் வலுத்தால் அவங்க ஜாதகத்தில் குரு சந்திரன் இறைவு இருக்கும். யாருக்கெல்லாம் 4ஆம் இடம் வலுத்திருக்கோ அவங்க ஜாதகத்துல குருவும் சந்திரனும் வலுத்து இருக்கும். அல்லது அல்லது கடக ராசி கடக லக்கணம், தனுசு ராசி தனுசு லக்கணம், மீன ராசி மீன லக்கணம், இது இந்தனுடைய 3 ராசி லக்கணங்கள்ல அவங்க பிறந்திருப்பாங்க. அவங்க குடும்பத்துல யாருக்கெல்லாம் அவங்களுக்கு வந்து இருக்கோ 4ஆம் இடம் வலுத்து இருக்கோ அவங்களுக்கு இருப்பாங்க. 4ஆம் இடம் வலுத்தவர்கள் கடகராசி கடக லக்னம், தனுசு ராசி தனுசு லக்னம், மீன ராசி மீன லக்னம், இது இருப்பாங்க. மஞ்சள் வெள்ளை அவங்களுக்கு பயன்படுத்துவாங்க. மஞ்சளும் வெள்ளையும் அதிகம் பயன்படுத்துவாங்க. லாஜிக் சொல்றேன்.
லாஜிக் சொல்றேன். 4ஆம் இடம் பாதிக்கப்பட்டால் 4ஆம் இடம் பாதிக்கப்பட்டால் மேஷ ராசி மேஷ லக்னம், விருச்சிக ராசி விருச்சிக லக்னம் அவர்கள் குடும்பத்தில் இருக்கும். ராசி நட்சத்திரங்கள் இருக்கும். ராசியோ நட்சத்திரங்களோ அவங்க குடும்பத்தில் இருக்கும். ஒருவேளை 4ஆம் இடம் பாதிச்சிருக்கு, இந்த ராசி நட்சத்திரங்கள் அவங்க வீட்டுல இருக்கும். சார் ஆமா சார், எங்களது பாத்தீங்கன்னா மிருகசீட நட்சத்திரம், அவிட்ட நட்சத்திரம், எந்த பாத்தீங்கன்னா மேஷ ராசி, நான் விருச்சிக ராசி இப்படின்னு வந்துரும். யாருக்காவது அப்படி இருக்கா? யாருக்காவது அப்படி இருக்கா? சார் எனக்கு விருச்சிக லக்னம், எங்க ஹஸ்பண்டுக்கு வந்து தனுசு லக்னம். 4ஆம் இடம் பாதிச்சிருக்கா? 4ஆம் இடம் நல்லா இருக்கா? அது இப்ப எப்படி என் பசங்களுக்கு தானே சார் பார்க்கணும். சரி, என் பசங்களுக்கு பார்த்தா தெரியும் கரெக்டா. டாபிக் வரும்போது பார்ப்போம். அடுத்த டாபிக் வரும்போது பார்ப்போம். 4ஆம் இடம் ஏன் வலுத்திருந்தால் அப்படின்னு சொன்னா, 4ஆம் இடத்துல சந்திரன் வெள்ளை நிறம், 4ஆம் இடத்துல குரு உச்சம் மஞ்சள் நிறம். இந்த வெள்ளையும் மஞ்சளும் பயன்படுத்துவாங்க. அந்த 4ஆம் இடம் வலுத்திருக்கு அப்படின்னு சொன்னீங்கன்னா, இந்த குருவுடைய ராசி லக்னங்கள் நட்சத்திரங்கள் மீனமோ அல்லது தனுசுவோ வரும், அல்லது கடக ராசியோ கடக லக்னமோ சந்திரனுடைய நட்சத்திரங்களோ வரும். ஒருவேளை பாதித்தால் அங்க யார் நீச்சமாகிறது? செவ்வாய் தான் நீச்சமாகுது கடகத்துல. அந்த செவ்வாயினுடைய வீடுகள் எது? மேஷம் விருச்சிகம். செவ்வாயினுடைய நட்சத்திரங்கள் எது? மிருகசீடம் சித்திரை அவிட்டம். இந்த வீடுல தான் அவங்களுக்கு அமையும். லாஜிக் கரெக்டா? லாஜிக் புரியுதா? இப்ப நான் பின்னாடி எடுத்துட்டு வர போறேன். எப்படி இருந்தால் பாதிப்பு, எப்படி இருந்தால் நன்மை, எப்படி இருந்தால் எஃபெக்ட் அப்படின்னு சொல்லிட்டு. எங்க வீட்டுல கரண்ட் வந்துடுச்சு. வெற்றி வெற்றி. இந்திய கவர்மெண்ட், தமிழ்நாடு கவர்மெண்ட் வாழ்க வாழ்க. ஐயோ ராமா, நாம இன்னும் எங்க எங்க இருக்கும் பாத்தீங்களா? நம்ம இந்தியா தமிழ்நாடு இதெல்லாம் அமெரிக்கா மாதிரி வர்றதுக்கு இன்னும் எத்தனை வருஷம் ஆனா முடியுமா? ஒரு 50 வருஷம் 100 வருஷம் முடியுமா? சார் சார் நம்ம தாங்க சார் இங்க இருந்து வந்து பார்த்தாதாங்க சார் தெரியுது நம்ம எவ்வளவோ டெவலப் ஆயிருக்கோம்னு சொல்லிட்டு. இல்ல அது நம்மளது போல ரோடுகள், அது போல ஒரு சார் அது டிசிப்ளின், ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் சார் அதெல்லாம் சார் என்ன ரீசன்னாங்க சார், நம்ம ஒரு வீட்டுக்குள்ள ஒரு 20 பேர் இருக்கோங்க சார். இங்க ஒரு வீட்டுக்குள்ள ஒருத்தர் தான் இருக்காங்க. அவ்வளோதான் வித்தியாசம். இப்ப இங்க இருக்கிற மக்கள் தொகை கம்மியா இருக்கிறதுனால, அவங்களுக்கு எல்லாமே டிசிப்ளின் எல்லாமே இருக்கிற மாதிரி இருக்கு. ஆனா வளர்ச்சிய பொறுத்தவரைக்கும் என்ன சொல்றதுன்னா, நம்ம அடுத்தடுத்த ஜெனரேஷன் அடுத்தடுத்த லெவல்ல நம்ம போயிட்டே இருக்கோம் சார். நம்ம இந்தியா தான் ரொம்ப அடுத்தடுத்த லெவல்ல போயிட்டுருக்கு. ஏன்னா ஜெர்மனியும் சரி, ஜெர்மனி ரொம்ப பேக்வர்ட் ஆயிருச்சு. யுஎஸ் எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா, அப்படியே ஸ்டாண்ட் ஆயிட்டாங்க. அப்படியே நின்னுட்டாங்க. நான் பெரியவன் அப்படின்னு நின்னுட்டான். ஆனா நம்ம அந்த பெரிய இடத்த பிடிக்கணும்னு சொல்லிட்டு நம்ம அடுத்தடுத்த லெவல்ல போயிட்டுருக்கோம். வெரி குட். ஓகேங்களா? அப்போ 4ஆம் இடம் பலப்பட்டவர்களுக்கு குரு சந்திரன் இணைவு தொடர்பு இருக்கும் அல்லது நட்சத்திரம் ஒரு வேதிங்க. 4ஆம் இடம் பலப்பட்டவர்களுக்கு 4ஆம் இடம் பலப்பட்டவருக்கு குருவும் சந்திரனும் இணைஞ்சிருப்பாங்க. அல்லது இல்ல சார் அது தொடர்பாது இருக்கும். இல்ல சார் அந்த நட்சத்திரங்களாவது வரும். யோகா சார் கரெக்டா? புரியுதா? புரியுது சார். நான்காம் வீடு பாதிக்கப்பட்டவர்களுக்கு 4ஆம் வீடு பாதிக்கப்பட்டவர்களுக்கு செவ்வாய் நட்சத்திரம் அல்லது செவ்வாய் வீடுகள் ராசி லக்னமா அமையும். சரி, இப்போ இதுவரை உங்களுக்கு 4ஆம் பாவம் புரிஞ்சுதா? இப்போ அடுத்த கட்ட ஸ்டேஜுக்கு போவோமா? 4ஆம் பாவத்தை அடுத்த கட்ட ஸ்டேஜுக்கு போவோமா? செகண்ட் ஸ்டேஜுக்கு போவோமா?
போலாங்க சார். போலாங்கய்யா. பேசி எதுவும் சொல்லிட்டு இருக்கேன். நான் எதுவுமே வந்து பார்த்து ஹையராவே போகல. ஸ்லோவா மெல்லமா தான் போயிட்டு இருக்கேன். ஐயா கரெக்டா? சரி. போட்டுங்க, பாயிண்ட் போட்டுங்க. பாயிண்ட் போட்டுங்க. 4ஆம் பாவம் இதுவும் ஒரு வகையில் அதிர்ஷ்டம் தரும் பாவம் போட்டுங்க. இதுவும் ஒரு வகையில் அதிர்ஷ்டம் தரும் பாவம். 4ஆம் பாவம். 4ஆம் பாவம் இதுவும் ஒரு வகையில் அதிர்ஷ்டம் தரும் பாவம். பாத்துங்க இப்போ 4ஆம் பாவம் எப்படி எல்லாம் இருக்கு பாருங்க. இப்போ பாருங்க. இப்போ நம்ம வந்து செகண்ட் ஸ்டேஜுக்கு போறோம். 4ஆம் பாவம் பலப்பட்டால் 4ஆம் பாவம் பலப்பட்டால் அது பலம் எப்படி இருக்கு, பலவீனம் எப்படி இருக்கு நான் பின்னாடியே சொல்லி தரேன். இப்ப எழுதிங்க. 4ஆம் இடம் பலப்பட்டால் மதிப்பு மிக்க சொத்துக்கள். சொத்துக்கள் எப்படி இருக்கும் ஒருத்தருக்கு? நல்ல மதிப்பு மிக்கதா இருக்கும். ஹை வேல்யூ இருக்கும். நல்ல வேல்யூவான சொத்துக்கள் இருக்கும். 4ஆம் இடம் பலம் பெற்றால் ஒருவருக்கு மதிப்பு மிக்க சொத்துக்கள் உண்டு. அந்த சொத்து வேல்யூபிள் இருக்கும். 4ஆம் இடத்தில் சூரியனோ 4ஆம் இடத்தில் குருவோ அவன்தான் சொத்துக்கள் எப்படி இருக்கும்? நல்ல டெவலப் ஒன்லி. நல்ல வளர்ச்சியா இருக்கும். சூப்பரா இருக்கும். சொல்லுங்க, வாங்கி போடுங்க, சொத்துல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்க சொல்லுங்க. ஐயா புரியுதா? 4ஆம் இடத்தில் வளர்ச்சி கிரகங்கள் டெவலப் கிரகங்கள் இருந்தா சொத்தை வாங்குங்க, சூப்பரா டெவலப் ஆயிடும் சொல்லணும். 4ஆம் இடத்துல சனியோ ராகவோ இருந்தா சொத்துக்கு தூர இடத்துல போய் வாங்குங்கன்னு சொல்லணும். இப்படிதான் விஷயம். எப்படி? சரியா? ஓகே சார். 4ஆம் இடம் பலம் பெற்றால் தாய் பாசம் உண்டு போடுங்க. 4ஆம் இடம் பலம் பெற்றால் தாய் பாசம் உண்டு. அம்மாவோட தொடர்பு நல்லா இருக்கும். அம்மா இல்லாத உயிர் இல்லையே அப்படின்னு பாட்டு பாடுவான். தாயார் சொந்தங்கள் சிறப்பு. 4ஆம் இடம் பலம் பெற்றால் தாயார் சொந்தங்கள் சிறப்பு. ஒரு பிரச்சனைன்னா சித்தி ஓடி வரும், பெரியம்மா ஓடி வரும், சித்தி பசங்க ஓடி வருவாங்க, பெரியம்மா பசங்க ஓடி வருவாங்க, அம்மாவுடைய சொந்தக்காரங்க தாய் மாமன்லாம் ஓடி வருவான். புரியுதா? அப்ப அம்மாவுடைய சொந்தங்கள்லாம் சிறப்பா இருக்கும். உள்ளூர்ல ஆட்சி நடத்துவான். யோகா சார் கரெக்டா? எங்க யோகா தான் கரெக்டா இருக்கும். எப்படி? நான்காம் இடம் பலமானால் அழகானவர் போடுங்க. அழகானவர் அப்படியே அஜித் குமார் மாதிரி. இதுல இருந்தே தெரிஞ்சுக்கலாம் யாருக்கு 4ஆம் இடம் பலப்பட்டிருக்கு, யாருக்கு 4ஆம் இடம் பலப்படலன்னு சொல்லிட்டு. சுகவானம் சார், நீங்க குறுகுறும் பார்க்கும் போதே தெரியுது எனக்கு 4ஆம் இடம் பலப்படல. நீங்க போடுங்க, என்ன பார்க்கும்போது தெரியுது சார். 4ஆம் இடம் பலப்பட்டால் சுகமான வாழ்க்கை உண்டு. லக்ஸரி லைஃப் போடுங்க. நல்ல சுகம் சார். வீட்டுல போயிட்டு எந்த கடனும் இல்லாம நிம்மதியா சாப்பிட்டு அந்த படுத்தோடனே உறக்கம் வருது இல்லையா, அதுவே பெரிய சுகம் சார். ஓகேங்களா? நம்ம விஜய் மல்லையா மாதிரி கடன் வாங்கிட்டு ஊரெல்லாம் கடன் வாங்கிட்டு ஊரா போய் தேடினு கூடாது. அது வாழ்க்கை கிடையாது. ஓகேங்களா? தலைமறைவா இருக்கக்கூடாது. என்ன நடக்குமோ சொல்லிட்டு கூடாது. சுகமான வாழ்க்கை. 4ஆம் இடம் பலப்பற்றால் விரைவில் திருமணம். எப்படி? விரைவில் திருமணம். அங்க பிராக்கெட்ல மட்டும் போட்டுங்க. 2, 4, 7, 12. 2, 4, 7, 12. 2ஆம் இடம் குடும்பஸ்தானம், 4ஆம் இடம் சுகஸ்தானம், 7ஆம் இடம் தாம்பத்தியம், 12ஆம் இடமும் கட்டில் சுகம். இந்த 4 பாவம் வலுத்தால் விரைவில் திருமணம். 2, 4, 7, 12 இது ஸ்ட்ராங்கா ஆச்சுன்னாவோ தசையோ புத்தியோ இந்த அதிபதிகள் புத்தி தசை நடத்தினாலோ அப்பதான் திருமணம். உங்களுக்கெல்லாம் இப்பதான் திருமணம் நடந்திருக்கு. உங்களுக்கெல்லாம் இந்த புத்தி போகும்போது இந்த சப்ஜெக்ட் போகும்போது தான் உங்களுக்கு திருமணம் நடந்திருக்கு. எடுத்து பார்த்துக் கொள்ளுங்கள். எதுக்கு எடுத்தாலும் லக்னம் ஒண்ணு சேர்த்துக்கணும். அது நீங்க சொல்லையே அப்படின்னு சொல்லுவோம். எதுக்கு எடுத்தா லக்னம் சப்போர்ட் இல்லாம உங்களுக்கு நடக்காது. லக்னமும் சேர்த்துக்கணும். ஜாதகம் நீங்க தானே.
நல்ல கல்வி உண்டு. எழுதிங்க. நல்ல கல்வி உண்டு. 4ஆம் இடம் பலப்பட்டா. வீடு மனை யோகம் உண்டு. வீடு மனை யோகம் உண்டு. இதெல்லாம் 4ஆம் இடம் பலம் பெற்றால் வியாதிகள் பெரிதும் அண்டாது. வியாதிகள் 4ஆம் இடம் நல்லா ஸ்ட்ராங் ஆயிடுச்சா கூட ஆரோக்கியம் நல்லா இருக்கு அப்படின்னா வியாதிகள் அண்டவே அண்டாது. அப்படி வந்தால் கூட பாத்தீங்கன்னா விரைவில் போயிடும். ஆட நான் எதுவுமே இல்லப்பா, ஒரு சுடு தண்ணி குடிப்பேன், ஒருடைய மாத்திரை ஒண்ணு போடுவேன், அதெல்லாம் போயிடும். அதெல்லாம் நான் பெருசா எடுத்துக்க மாட்டேன். நான் ஹாஸ்பிட்டலே போனது இல்லைன்னு, நான் ஹாஸ்பிட்டலுக்கே போனது இல்லை அப்படின்னு. பெண் ஜாதகம் எனில் விரைவில் குழந்தை பாக்கியம். சந்திரன் தான் தாய்மையை சொல்லக்கூடியது. எப்படி? சந்திரன் தானே தாய்மையை சொல்லக்கூடியது. விரைவில் குழந்தை பாக்கியம். விரைவில் குழந்தை பாக்கியம். பிராக்கெட்ல எழுதிங்க. பெண் ஜாதகம் எனில் 5, 9 பார்வை செய்ய வேண்டும் குழந்தைக்கு. பெண் ஜாதகம் என்றால் 5ஆம் இடத்தையும் 9ஆம் இடத்தையும் சந்திரனையும் பார்வை செய்ய வேண்டும். அப்ப 4ஆம் இடம் அவங்களுக்கு வலுத்திருந்தா விரைவில் குழந்தை. 5ஆம் இடம் முதல் குழந்தை, 7ஆம் இடம் 2ஆம் குழந்தை தெரியல. அது 5ஆம் இடம் வலுத்தால் முதல் குழந்தை உடனே, 7ஆம் இடம் வலுத்தால் 2ஆம் குழந்தை உடனே. அப்போ 4ஆம் இடம் வலுத்திருந்தால் அந்த பெண் ஜாதகமெனில் குழந்தை பாக்கியம். தாய்மையை சொல்லக்கூடியது சந்திரன். சந்திரனுக்கு எத்தனை மாசம், எத்தனை வருஷம் திசை? 10 வருஷம். 10. ஓகேங்களா? 10. மன அமைதி உடையவர். மன அமைதி உடையவர். 4ஆம் இடம் வலுத்தால் மன அமைதி உடையவர். போதும்பா, ஏன்பா இவ்வளவு போதும்பா, சும்மா எதுக்குப்பா, எனக்கு இதுவே போதும்பா, 4 இட்லி போதும்பா அப்படின்னு சொல்லுவோம். இந்த காசே போதும்பா, இந்த காசு எது தேவையில்லப்பா, இந்த வச்சு நீ வச்சுக்கப்பா அப்படின்ட்டு அந்த மனசு போதும் அப்படின்னு சொல்லுவோம். 4ஆம் இடம் பாதித்தவனுக்கு இவன் காசு எடுத்து போயிட்டு 1 கோடி ரூபாய் ஆட்டோல போகும்போது தொலைச்சிட்டு போயிட்டு அந்த காசு தந்து இந்தாங்க சார் திருப்பி கொடுக்கும் பொழுது, ஐயோ இதுல பாத்தீங்கன்னா 99,99,099 ரூபாய் இல்லையே, இருக்கே 1 ரூபாய் காணுமேன்னுவான். அந்த 1 ரூபாய் காணுமேன்னு மனசு இயங்கு. அதனுடைய மனம் பாத்தீங்கன்னா அதனுடைய நிறைவு பெறாது. எதையோ ஒன்று வச்சு ஏங்கிக்கிட்டே இருக்கும். 4ஆம் இடம் பாதித்தவனுக்கு 4ஆம் இடம் நல்லா இருக்கு அப்படின்னு சொன்னா மனசு நல்லா இருக்குன்னா அழகா இருப்பான். சொத்துக்கள் மதிப்பு மிக்கதா இருக்கும். கல்வி உண்டு, தாய்ப்பாசம் உண்டு, ஊரின் மைய பகுதியில் இருப்பான். ஓகேங்களா? அழகா இருப்பான். எப்படி இருப்பான்? அழகாக இருப்பான். மன அமைதி. எதிலும் திருப்தி அடைவான். எதிலும் திருப்தி. எல்லாத்தையுமே ஒரு திருப்தி, அவருடைய விஷயங்கள் திருப்தி அடையும். அந்த திருப்தி வரைஞ்சாவே நல்ல வார்த்தைகள் பேசுவான். எப்படி பேசுவான்? நல்ல வார்த்தைகள் பேசுவான். மனசு இங்க நல்லா இருந்தா என்ன பண்ணுவாங்க? நல்ல வார்த்தை பேசுவான். இந்த மனசு சரியில்லைன்னா என்ன பண்ணுவான்? சாந்தியம்மா, மனசு சரியில்லைன்னா என்ன பண்ணுவோம்? பேச்சுக்கள் எல்லாமே நெகட்டிவ் நெகட்டிவ் தான். மனசு சரி என்னன்னா, ஏப்பா அவனுக்கு மனசு சரியில்லைப்பா வாப்பா அப்படின்னு சொல்லிடுமா இல்லையா? ஒருத்தர் பாத்தீங்கன்னா அவரு மனசு சரியில்லைப்பா அப்படின்னு சொல்றோமா இல்லையா? அப்ப மனசு நல்லா இருந்தா நல்லா அன்பா அழகா ஒருடைய பாசமா பேசுவார். கரெக்டா? ஆமா சார் கங்காதரன் சார், கரெக்டா? கரெக்ட் சார். அப்படிதான். கரெக்ட். கரெக்டா? சரவணன் சார் கரெக்டா? கேக்குதா? கரெக்ட் தான், கேக்குது சார். 4ஆம் இடம் வலுத்தவர்கள் சுத்தமா இருப்பாங்க. போடுங்க, சுத்தமா இருப்பாங்க. அவங்களுடைய வீடும் இவர்களும் சுத்தமா வைத்துக் கொள்வார். நான்காம் இடம் வலுத்தவர்களுக்கு இன்சூரன்ஸ் உண்டு. இன்சூரன்ஸ் போடுவாங்க.
இப்ப லைட்டா தான் என்டர் பண்ணிருக்கேன். பேசிக்கே போனா போர் அடிக்கும்ட்டு. ஏன் சார் இன்சூரன்ஸ்? இன்சூரன்ஸ் எந்த பாவம்? எட்டாம் பாவம் எட்டாம் பாவம். அடே இப்ப நான் அடுத்த பாயிண்ட் உள்ள போலாம் போகுது. இன்னும் ஓகே. 8ஆம் பாவத்தை லக்னமா போட்டீங்கன்னா அங்க செவ்வாய், அந்த செவ்வாய் வந்து பார்த்தா 4ஆம் பாவத்தில் நீச்சம் பெறுவான். 8க்கு 9ஆம் இடம் தானே இது. 4, 8, 12 இது திரிகோணங்க. 4, 8, 12 8ஆம் பாவத்துக்கு 9ஆம் பாவம் தான் வந்து பாத்தீங்கன்னா 4ஆம் இடம். 8ஆம் இடத்துக்கு பாக்கியஸ்தானம் தான் 4ஆம் இடம். 8 இன்சூரன்ஸ் கிடைக்கும். பாதித்தால் இன்சூரன்ஸ் கட்ட முடியாது. இன்சூரன்ஸ் போடுவான். எப்படி? பாயிண்ட் கரெக்டா? கரெக்ட் சார் சூப்பர். கொஞ்சம் உள்ள போலாம் என்ன செய்வீங்க? வெளியவே போனா கொஞ்சம் உள்ள போனா என்ன பண்றீங்க பாப்போம். விவசாயம் சார்ந்த சிந்தனை உண்டு. விவசாயம் சார்ந்த சிந்தனை உண்டு. பூமி மனை வாகனத்தால் ஆதாயம். ரியல் எஸ்டேட் பண்றேன், லாரிகள் வச்சு பண்றேன், வாகனங்கள் வச்சு தொழில் நடத்துறேன், அதனால வருமானம். பூமி மனை வாகனங்களால் ஆதாயம். 4ஆம் இடம் வலுத்தால். பொதுவா நல்ல 4ஆம் இடம் நல்லா வலுத்திருக்குன்னா எண்ணங்கள் நல்லா இருக்குங்க. நல்ல எண்ணம் உடையவர். படுத்த உடனே தூக்கம் வருங்க. படுத்த உடனே கொரட்டை விட்டுவான். படுத்த உடனே கொரட்டை விடுவான். எழுப்பி கேட்டா நானா விட்டேன்னுவாங்க. படுத்த உடனே தூக்கம் வரும். அப்படின்னா என்ன? கவலையே இல்ல, ஜாலியா ஹாப்பி மூடு. கோயில் அருகில் குடியிருப்பாங்க. 5ஆம் இடம் கோயில், 4ஆம் இடம் வலுத்தவர்கள் கோயில் அருகில் குடியிருப்பார்கள். ஊரின் மைய பகுதியில் குடியிருப்பாங்க. குற்றம் குறை சொல்லாத நபர்கள் சார். இவ்வளவுதான். நீங்க ஏதாவது தப்பு செஞ்சா பரவாயில்ல விட்டுருப்பா. ஏன்பா நீங்க சும்மா அடுத்த தடவை செய்யாதீங்கப்பா, ஏன்பா இந்த மாதிரிலாம் செய்றீங்க, நல்லதா பண்ணுங்கப்பா அப்படின்னு சொல்றது. சரியா? சரிங்க. இந்த செகண்ட் ஸ்டேஜ் சொல்றதுக்கு, இந்த 4ஆம் பாவம் செகண்ட் ஸ்டேஜ் சொன்னதுக்கு அங்க மேல 4ஆம் இடம் வலு பெற்றால் அப்படின்னு டைட்டில் போட்டுங்க. இப்போ 4ஆம் இடம் பாதித்தால் என்ன அப்படின்னு போட்டுங்க. 4ஆம் இடம் பாதித்தால் என்ன அப்படின்னு போட்டுங்க. செகண்ட் ஸ்டேஜ் சொன்ன இடத்துல 4ஆம் இடம் வலு பெற்றால் அப்படின்றது போட்டுருங்க. இப்போ 4ஆம் இடம் பாதித்தா சார் எல்லாமே சொல்லி போட்டீங்க. இப்போ 4ஆம் இடம் ஒருவேளை பாதித்தா எனக்கு என்ன சார் அப்படின்னு கேள்வி. ஐயா சரியா? மனசு இரும்பாக்கிக்கடா கதிரவேலா. இதுவரை நல்லாவே சொல்லி கொடுத்தேன். இப்ப மட்டும் மனசை இருப்பு ஆக்கியடா கதிரவேலா. நான் என்ன செய்ய? தாயினுடைய அன்பு குறைவு போடுங்க. தாயினுடைய அன்பு குறைவார். இந்த பயணம் மட்டும் எனக்கு பிடிக்காதீங்க. அவன் சரியே இல்லைங்க. தாய் கிட்ட பாசம் கிடைப்பது குறை. தாயை பிரிந்த வாழ்க்கை. தாயை பிரிந்த வாழ்க்கை. 4ஆம் இடம் பாதிக்கப்பட்டால் தாயை பிரிந்த வாழ்க்கை. இல்ல சார் எனக்கு தாயெல்லாம் நான் பிரியலையே, எனக்கு பாதிக்கப்பட்டிருக்கே, இப்ப நீங்க பின்னாடி சொல்ல போறீங்க அது எப்படி எல்லாம் இருந்தா தாய் அது வந்து 4ஆம் இடம் பலப்பட்டிருக்கு, 4ஆம் இடம் பலப்படலன்னு சொல்லிட்டு பின்னாடி சொல்ல போறீங்க எனக்கு
அந்த மாதிரி எனக்கு வந்து பாதிக்கப்பட்டிருக்கு, தாய் பிரியலையேன்னா அடுத்த கேள்வி என்ன கேட்பீங்க? தாயாருடைய உடல் ஆரோக்கியம் உடல்நிலை. பாதிக்கப்படும். அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. கூடயே வச்சுட்டீங்க அப்படின்னா தாயாருடைய உடல் ஆரோக்கியம் பாதிக்கப்படும். மனசு அமைதி குறைவு. மனசு அமைதி குறைவாயிடும். மனசு அமைதியாவே இருக்காது. நம்ம ஒண்ணு சொன்னா அது ஒண்ணு போய்கிட்டு இருக்கும். மனசு அமைதி குறைவு. பாருங்க, மனம் மனுஷன் வந்து பாத்து கரெக்டா இருந்தனா 4ம் 5ம் பாதிச்சிருந்து லக்னமும் பாதிச்சால் சந்திரனும் பாதித்தால் அவங்க வந்து பாத்தீங்கன்னா மனநலம் பாதிக்கப்பட்டவங்க. மனசு கரெக்டா இருக்கான்னா அப்போ 4ஆம் இடம் பாதித்தால் ஏதோ ஒரு குழப்பமான சூழ்நிலை, ஏதோ ஒரு குழப்பமான சூழ்நிலை, மன அமைதி குறைவு, ஏதோ ஒரு குழப்பம், மனசே சரி இருக்காதுங்க. திருப்தியற்ற மனநிலை எழுதிங்க, கரெக்டா இருக்கும். திருப்தியற்ற மனநிலை, ஒரு அன்சாட்டிஸ்பைடு, எதிலுமே சாட்டிஸ்பைடு இருக்காது. போதும் என்ற மனமே புன்செய் மனம் அப்படி இருக்கா. 1 லட்சம் ரூபாய் கொடுத்தாங்கன்னா இன்னொரு 50,000 ரூபாய் கொடுத்தா என்ன அப்படின்னுவாங்க. சரி, அந்த மாதிரி மனநிலை இருந்தா கோபம் வருமா? கோபம் வராதா? அந்த மனுஷனுக்கு கோபம், அந்த நிலை வந்த மனசு சரியில்லைனாவே கோபம் வந்துடும். அந்த மனசு சரியில்லை அப்படின்னு சொன்னாவே உடம்பு, இத பாருங்க, மனம் தான் வந்து பாத்தீங்கன்னா உடல் ரீதியான அனைத்து பிரச்சனைக்கும் காரணம் சயின்ஸ் சொல்லுது. நம்ம ஜோதிடம் அதான் சொல்றோம். மனசு சரியில்லைன்னாவே ஆரோக்கிய குறைவு வந்துடும். இத நினைச்சு 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 இவங்க ஏதாவது ஒரு உடம்பை இவங்களே வர வச்சுப்பாங்க. உடல் ஆரோக்கிய குறைவு வந்துடும். 4ஆம் பாவம் நல்லா இருந்தா உடம்பு ஆரோக்கியம் சூப்பரா இருக்கும். அப்படி பெருசாடா அது வந்தாடா அது போயிடும். இது சரியில்லை அப்படின்னு சொன்னா ஆரோக்கிய குறைவு. சரி, சுகஸ்தானமே பாதிக்கப்பட்டா என்ன நடக்கும்? சுகஸ்தானமே பாதிக்கப்பட்டால் தாமத திருமணம். சுகமே லேட்டு, தாமத திருமணம். திருமணம் லேட், தாமத திருமணம். இல்ல சார் திருமணம் சீக்கிரம் நடந்துருச்சு அப்படின்னு சொன்னாங்கன்னா மனவாழ்வில் திருப்தியின்மை போட்டுங்க. மனவாழ்வில் திருப்தியின்மை. அனைத்தும் இலைமறைவு காய்மறைவா சொல்லிக்கிட்டு இருக்கேன். வீசிங், சளி தொல்லை, நீர்கண்டம். 4ஆம் இடம் பாதித்தால் வீசிங் வர்றது, சளி தொல்லை வர்றது, நீர்கண்டம் ஏற்படுவது. எங்க நீர் போன நான் வந்து வீட்டுல போனேன், கால் வச்ச சறுக்கி பின்னாடியே விழுந்துட்டேன், டங்குன்னு தலை அடிபட்டது, ரொம்ப ஹாஸ்பிட்டல் போயிட்டு வந்தேன் அப்படின்னு சொல்றது. இப்ப நீர் பாங்கான இடங்களில் நீர் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் கவனம். 4ஆம் இடம் தான் வாகனங்கள் போறது. அப்ப 4ஆம் இடம் பாதிக்கப்பட்டால் வாகன விபத்து. நான்காம் இடம் பாதிக்கப்பட்டால் தாய்மை அடையாத பெண்கள் உண்டு. தாயார் வர்க்கத்தில் அல்லது தாய்மை அடையாத பெண்கள் உண்டு. 4ஆம் இடம் பாதித்தால். சந்திரன் பாதிச்சாதுன்னா அந்த வந்து பாத்தீங்கன்னா தாய்மை அடைவது லேட். கல்லூரி படிப்பில் தடை, தாமதம் அல்லது குழப்பம். கல்லூரி படிப்பில் தடை, தாமதம் அல்லது கல்வியை தேர்ந்தெடுப்பதில் மிகப்பெரிய குழப்பம். அந்த குழப்பத்திலேயே 1 இயர் போயிடும். எல்லா கவுன்சிலிங் எல்லாம் முடிச்சிருவாங்க. எல்லாம் போயிட்டு இவர் பின்னாடி பப்பரப்பா அப்படின்னு பார்த்து நிற்பார்.
அடுத்த வருஷம் பார்த்துக்கொண்டா அப்படின்னு போயிடுவாங்க. படிப்புக்கு ஏற்ற வேலை இல்லை. 4ஆம் இடம் பாதித்தால் படிப்புக்கு ஏற்ற வேலை இல்லை. இவன் ஒண்ணு படிச்சிருப்பான், இவன் செய்யற வேலைக்கும் இவன் படித்த படிப்பிற்கும் தொடர்பு இல்லை. ஏன்னா 4ஆம் இடத்துக்கு நேர்தான் 10ஆம் இடம் தொழில் ஸ்தானம். பிறந்த இடத்தை விட்டு வெளியூர் செல்வது, பிறந்த இடத்தை விட்டு வெளியூர் போயிருது. 4ஆம் இடம் பாதிக்கப்பட்டால் பிறந்த இடத்தை விட்டு வெளியூர் செல்வது. நான்காம் இடம் பாதிக்கப்பட்டால் முதல் சொத்து விரயம் அல்லது சொத்துக்கள் வெளியூரில். 4ஆம் இடம் பாதிக்கப்பட்டால் முதல் சொத்து விரயம் அல்லது சொத்துக்கள் வெளியூரில். இப்ப நான் சொல்றதுக்கு எல்லாமே லாஜிக் உங்களுக்கு மட்டுமே புரியும். பாதிக்கப்பட்டா இவ்வளவுதான் அப்படின்னு சொல்லிட்டு, இது நல்லா இருந்தா உள்ளூர்ல, பாதிக்கப்பட்டால் வெளியூர்ல. ஐயா புரிஞ்சுதா இல்லையா? ஏன்னா இதுக்கு லாஜிக் சொல்லணும் அவசியம் கிடையாது, அதான் சொல்லிட்டு சொல்லல. 4ஆம் இடம் பாதிக்கப்பட்டால் அழகு குறையும். 4ஆம் இடம் பாதிக்கப்பட்டால் அழகு குறையும். அது ஓயாம 4ஆம் இடம் பாதிக்கப்பட்டாலும் போடாதீங்க. அந்த ஹெட்லைன்ஸ் உங்களுக்கு புரிதலுக்காக நான் சொல்லிட்டு இருக்கேன். அப்படியே சாப்டர் அந்த கண்டென்ட் மட்டும் எழுதிங்க, வேற ஒண்ணும் இல்லை. 4ஆம் இடம் பாதிக்கப்பட்டால் உடம்பு பருத்தது மெலிது காணப்படும். நல்லா வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப வந்து பாத்தீங்கன்னா திக்காயிருது, தின்னாயிருது, ரொம்ப லீன் ஆயிருது. இந்த வேறு வச்சு குண்டு ஒல்லி மாறி மாறி நடக்கிறது, ரொம்ப லீன் ஆயிருது. இப்படி உடல் ஆரோக்கியத்துல மாற்றம் இருக்கும். உடல் பருத்தல் அல்லது மெலிதல், தேகத்தில் மாற்றம். ஏன்னா 4ஆம் இடம் நீர் ராசி. உடம்புல நீர் வத்தி போனா என்ன பண்ணுவாங்க? ஒல்லி ஆயிடுவாங்க. நீர் அதிகமா இருந்தா உடம்பு உப்பிடும். கரெக்டா? அதுக்காக இது போல நேரங்கள்ல 3ஆம் அதிபதி அங்க 4ஆம் இடத்துல தொடர்பு இருக்கு அப்படின்னு சொன்னா அந்த கேள்வி அவங்களுக்கு இருக்கும். 4ஆம் இடம் பாதிக்கப்பட்டால் இருதயம் சார்ந்த பயம் இருக்கும். எனக்கு ஹார்ட் அட்டாக் வந்துருமா, எனக்கு ஹார்ட் சம்பந்தப்பட்ட பிரச்சனை இருக்குமா அப்படின்னு. இவன் நைட் எல்லாம் உருளைக்கிழங்கும் சேப்பக்கிழங்கும் நல்லா சாப்பிட்டு ஒரே கேஸ்ட்ரிக் வந்துட்டு இருக்கும். ஐயா பெயின், அப்பா படுத்துக்கோ அப்படின்வான். எனக்கு தூங்கி போங்கடா ஹாஸ்பிட்டலுக்கு. அங்க போன யோ ஏதிரியா சொல்லிட்டு ஒரு பேன் பாட்டி ஒண்ணு கொடுத்து அனுப்பி விட்டுருவாங்க. பயமே இருக்கும். யோகா சார், உங்க மைண்ட் வாய்ஸ் இங்க கேக்குது. சரி சார். தூக்கம் குறைவு. நான்காம் இடம் பாதிக்கப்பட்டால் தூக்கம் குறைவு. நைட் 2 மணிக்கு கூட வந்து செல்போன் வந்து பாத்தீங்கன்னா நோண்டிட்டு இருப்பான். தூக்கம் வரலையே அப்படின்னுவான். தூக்கமே வரல சார், ஒரே தூக்கம் சார் அப்படின்னு சொல்லு. தந்தை வழக்கு விபத்து சந்தித்தவர். 9ஆம் இடத்துக்கு 8ஆம் இடம் 4ஆம் இடம். 4ஆம் இடம் பாதிக்கப்பட்டால் தந்தைக்கு கண்டம், வழக்கு விபத்து சந்தித்தவர் போடுங்க. நான்காம் இடம் தான் ஆசிரியர். மனசுக்கு பிடிச்ச ஆசிரியர் இல்ல சார். எனக்கு வந்து டீச்சிங் பண்றதுக்கு வந்து பாத்தீங்கன்னா மனசுக்கு பிடிச்ச ஒரு ஆசிரியர் இல்ல அப்படின்னு சொல்றது இவங்க தான். மனதிற்கு பிடித்த ஆசிரியர் இல்லை.
4ஆம் இடம் பாதித்தவர்களுக்கு குரு சாபம் உண்டு. சரி, இப்ப சார் பாதித்தா என்ன, நல்லா இருந்தா என்ன, எங்களுக்கு ஒண்ணும் புரியல சார் அப்படின்னு ஒரு கேள்வி வருமா வராதா? ஒரு 20 கட்டம் டப்ப 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 டப்பா போடணும். ஒண்ணு இப்ப நீங்க போடணும். உங்களுக்கு தான் வரணும். ரைட். இப்பதான் உங்களுக்கு புரியணும். இதுவரை ஏதாவது சந்தேகம் இருந்தால் கேளுங்கள். சார் 4ஆம் இடத்தில் செவ்வாய் சனி இருக்குன்னு வச்சுக்கோங்க. அப்போ வந்து விபத்து அப்படிங்கிறது இருக்குமா சார்? 4ஆம் இடத்தில் சனியும் செவ்வாயும் இருக்கா? ஆமாங்க சார். அங்க வந்து பாத்தீங்கன்னா பாவர்கள் இருக்காங்க. அந்த லக்னத்திற்கு அதனுடைய செவ்வாயும் அந்த சனியும் என்ன ஆதிபத்தியம் பெற்றிருக்குன்னு அத பார்க்கணும். ஓகேங்களா? அப்போ மகர லக்னம். செவ்வாயும் மகர லக்னம். இருந்தால் பாவர்கள் அப்படி இருக்காங்க அப்படின்னு அர்த்தம். புரியுதுங்களா? ஓகே. தாய் புரியுதா? புரியுதுங்க சார். அது விபத்து ஏற்பட வாய்ப்பு உண்டுங்களா? விபத்து, வழக்கு இதெல்லாம் ஏற்படுமா அப்படின்னு சொன்னால் கவனத்தோட செயல்பட வேண்டும். அவ்வளவுதான். ஓகே. ஓகேங்களா? இப்ப பாருங்க. சரி. 4ஆம் இடம் பலப்பட்டது அப்படின்னு சொன்னா இப்போ எங்களுக்கு எப்படி சார் பலப்பட்டது கேக்குறீங்களா இல்லையா? இதேதான் கேள்வி உங்களுக்கு. போடுங்க, ஒரு 10 கட்டம் போடுங்க. ஒவ்வொரு கட்டத்துக்கும் அப்படி அப்படியே போட்டுவாங்க. டப்ப 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 கட்டம் போடணும். 4 கோடு கிழிச்சிட்டே வரணும். எழுதிக்கணும். இப்பதான் எப்படி எல்லாம் இருந்தா 4ஆம் இடம் பலப்பட்டிருக்கு பாருங்க. ஒவ்வொரு கட்டத்துக்கும் கொஞ்சம் கேப் விட்டு எழுதிங்க. ஏன்னா இந்த சந்தேகம் வரக்கூடாது இல்லையா? போன கிளாஸ் நம்ம சொன்னோம் இல்லையா? இந்த சந்தேகம் மோகன பிரியாவுக்கு ரொம்ப சந்தேகம் இந்த அம்மாக்கு. எப்படி வலுப்பட்டு. இப்ப முதல் கட்டத்துல ரிஷப லக்னம் போடுங்க. ரிஷப லக்னம் சூரியன் சிம்மத்துல போடுங்க. சூரியன் சிம்மத்தில். இப்போ இந்த ரிஷப லக்னத்துக்கு சூரியன் சிம்மத்துல போட்டா என்ன அர்த்தம்? 4ஆம் வீட்ல சூரியன் இருக்காருங்க சார். ஆட்சியா இருக்காரு. அவர் சொந்த வீட்டுல உட்கார்ந்து இருக்காரு. சொந்த வீட்ல இருக்காரு. அவரு அடுத்த வீட்டுல போய் உட்காரல. என் வீட்டுல நான் வந்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னா லுங்கியோட கூட உட்கார்ந்துட்டு இருப்பேன். நான் நைட்டியோட கூட போட்டு உட்கார்ந்து இருப்பேன். என்ன யாரு கேப்பா அப்படின்ற மாதிரி இருக்காரு அவர். அவங்க வீட்டுல சொந்த வீட்டுல எப்படின்னா படுத்து இருப்பா அப்படின்னு சொல்லிட்டு. சரியா? அங்க எழுதிங்க. இந்த கட்டத்தில் சூரியன் ஆட்சி பலம் பெற்றுள்ளார். மேல ஹெட்லைன் வந்து பாத்தீங்கன்னா பலம் அப்படின்னு சொல்றதுக்கான டைட்டில்ஸுங்க. ஆட்சி பலம் பெற்றுள்ளார். பலமானது. சுகோணம் சார், இப்போ இந்த சிச்சுவேஷன்ல பலமா தானே இருக்கு. இந்த கிரகம் பலமா தானே இருக்கு. ஆட்சி பலமா இருக்கு. ஆட்சி பலம். இப்போ வந்து அடுத்த கட்டத்தை போடுங்க. கட்டம் போட்டு 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 திட்டத்தை தீட்டிக் கொண்டே இருக்கணும். சரசரா 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 4 கட்டம். 4 கட்டம் போட்டு டப்ப டப்பா டப் டப்பான்னு போடணும். போட்டீங்களா? போட்டாச்சுங்க சார். இப்போ இதுவே ரிஷப லக்னமே போடுங்க. அப்படியே ரிஷப லக்னமே போடுங்க. சூரியன் 5ஆம் இடத்துல போடுங்க. கன்னியில சூரியன் போடுங்க. இப்ப பாருங்க, 4ஆம் அதிபதி 5இல் பூர்வ புண்ணியத்தில் சிறப்பு. 5ஆம் இடத்துல எந்த கிரகம் தான் வலுப்பெறுமா வலுப்பெறாதா? 4 குடிவன் 5இல் சிறப்பு. ஓஹோ ஆஹா போடுங்க. இப்போ அடுத்த கட்டம் போடுங்க. போட்டாச்சுங்க சார். சுகணம் சார் ஸ்பீடு. அதுவே ரிஷப லக்னம். அதுவே ரிஷப லக்னம். அதுவே ரிஷப லக்னம். சூரியனை 10ஆம் இடத்துல போடுங்க. கும்பத்தில் சூரியன்.
கும்பத்தில் சூரியன். லட்சுமியம்மா கரெக்டா போடுறீங்களா? சிம்மத்தில் சூரியன் இல்ல, கும்பத்தில் சூரியன். நீங்க சிம்மத்துல போட்டிருக்கீங்க பாருங்க, அடிச்சுட்டு போடுங்க. நீங்க கரெக்டா தப்பா போடுவீங்க. கும்பத்தில் சூரியன், ரிஷப லக்னம், 3வது கட்டம், ரிஷப லக்னம், கும்பத்தில் சூரியன். இந்த 10ஆம் இடத்துல சூரியன் இருந்தா என்ன? திக்பலம் பெற்றிருக்கா, திக்பலம் பெற்றிருக்கா. திக்பலம் பெற்ற கிரகம் வலிமையானது. 10ஆம் இடத்தில் சூரியன் திக்பலம் பெற்ற கிரகம். சூரியன் திக்பலம் பெற்று தன் வீட்டை தானே பாக்குதா? பாருங்க, சூரியன் 7ஆம் பார்வையை சிம்மத்தையே பாக்குதா? பாக்குதுங்க சார். பாக்குறேன் சார். ஆமாங்க சார், ஆமாங்க சார். கேட்டீங்க, திக்பலம் பெற்ற கிரகம் வலிமையானது, தன் வீட்டை தானே பார்க்கக்கூடிய கிரகம் இதுவும் வலிமையானது. 2 பாயிண்ட் எழுதிங்க அந்த அந்த இடத்துல. திக்பலம் பெற்றதால் சிறப்பு, தன் வீட்டை தானே பார்க்கிறதால் சிறப்பு. அப்ப வலுவா இருக்கா இல்லையா? வலுவா இல்லையாம்மா? காந்தியம்மா நீங்க சொல்லுங்க. வலுவா இருக்குங்க சார். அவ்வளவுதான், போடுங்க. எப்படி எல்லாம் இருந்தா வலுவு அப்படின்னு போடுங்க. என்னடா ஒரே லக்கணத்தை போட்டுக்கிறேன்னு சொல்லாதீங்க. அப்படியே இன்னொரு லக்கணம் போடுங்க. இன்னொரு லக்கணம் போடுங்கள். சார் போட்டாச்சுங்க சார். லக்னம் விருச்சகம், லக்னம் விருச்சகம். ஏன்னா ஒரே ரிஷபமே போட்டிருந்தா. சனி பகவான் லக்னத்தில், சனி பகவான் லக்னத்தில், லக்னத்தில் எந்த கிரகம் இருந்தாலும் சிறப்பு போடுங்க. லக்னத்தில் இருப்பது, சனி பகவான் லக்னத்தில் இருப்பது சிறப்பு. அதாவது லக்னத்தில் சனி இருந்தால் அந்த பாதிப்பு, சனி பகவான் இருந்தால் அது வேற விஷயம். 4ஆம் அதிபதி லக்னத்தில் இருந்தால் அதனுடைய வண்டி, வீடு, வாகனம், சொத்து, சுகம் அத்தனையும் உண்டு ஜாதகருக்கு. அதுக்காக, எதற்காக? அதற்காக. கீழே எழுதிங்க, இப்படியும் எழுதிங்க. 4ஆம் அதிபதி, 4ஆம் அதிபதி லக்னம் 1, 5, 9, 11 அமர்ந்தாலோ 1, 1, 5, 9, 11 இவற்றில் அமர்ந்தாலோ, இந்த வீடுகளில் போயிட்டு 4ஆம் அதிபதி போய் அமர்ந்தாலோ, அல்லது இவர்களோடு 1, 5, 9, 11ஆம் அதிபதிகளோடு தொடர்பு இருந்தாலோ, இந்த அதிபதி அந்த வீட்டிலே உட்கார்ந்தாலோ, அல்லது இந்த அதிபதிக்கு தொடர்பு இருந்தாலோ, அல்லது 4ஆம் அதிபதி ஆட்சி உச்சம் பெற்றாலோ, அல்லது 4ஆம் அதிபதி திக்பலம் அல்லது வர்க்கோத்தமம். வர்க்கோத்தமம் என்பது ராசியும் லக்னத்தில் ஒரே இடத்தில் இருப்பது. வர்க்கோத்தமம் பெறுவது. பாய். இப்படி எல்லாம் இருந்தா சிறப்பாக இருக்குது அப்படின்னு அர்த்தம். 4ஆம் அதிபதி இதுல ஏதாவது ஒரு கேட்டகரிக்கு வந்துட்டாரு அப்படின்னா சிறப்பா இருக்கு அப்படின்னு அர்த்தம். தன் வீட்டை தானே பார்த்தாலும் சிறப்பு. தன் வீட்டை தானே பார்த்தாலும் சிறப்பு. சுப பரிவர்த்தனை மூலமானாலும் சிறப்பு. சுப பரிவர்த்தனை, அதான் 4 கூடியவன் 5ல 5 5 5 4 பரிவர்த்தனை ஆகிறது. அப்படி
பரிவர்த்தனை மூலமும் சிறப்பு. இப்போ எப்படி எல்லாம் இருந்தா பாதிக்கப்பட்டிருக்குன்னு சொல்லிட்டு அதுக்கு ஒரு 4 கட்டம் போடலாமா? போடுங்க ஒரு 4 கட்டம். போட்டாச்சுங்க சார். சரி, இதுவே லக்னம் ரிஷப லக்னம். சூரியன் 6ஆம் இடத்தில் நீச்சம் பெற செய்யுங்கள். சூரியனை 6ஆம் இடத்தில் நீச்சம் பெற செய்யுங்கள். இப்போ பாதிப்பு. இப்போ சூரியன் 6ஆம் இடத்துல இருந்தா நீச்சம் ஆயிடுச்சா? 4 கூடவன் 6ல இருந்தா என்ன? 4ஆம் அதிபதி 6ல இருக்கானா? ஆமாங்க சார். ஆமா சார் இருக்காங்க. கரெக்டா? அப்போ இங்க பாதிச்சிருக்குன்னு அர்த்தமா பாதிக்கலன்னு அர்த்தமா? பாதிப்பு. 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 4 கூடயும் 6ல இருந்தா பாதிச்சிருக்கேன். சரி, அவங்க கூடயே சுக்கிரனையும் போட்டுங்க. அதே இடத்துல சுக்கிரனையும் போடுங்க. அப்படின்னு நீச்சமானவன் நீச்ச பங்கமானவனா இல்லையா? ஆட்சி பெற்ற அந்த வீட்டுல இருக்கா இல்லையா? சொந்த வீட்டு ஆட்சி பெற்ற கிரகம் இருக்கு அப்படின்னு அர்த்தம். ஆட்சி பெற்ற கூடயே நீச்ச பங்கமாகும். இதுக்கு என்ன எழுதுவீங்க அப்படின்னா, 4ஆம் பாவத்தின் அதிபதி 6ல் அமர்வது சிறப்பில்லை எழுதுங்க. ஃபர்ஸ்ட் எழுதுங்க. 4ஆம் அதிபதி 6ல் அமர்வது சிறப்பு இல்லை அப்படின்னு எழுது. அந்த சுக்கிரனே அவன் லக்னாதிபதியா பாத்துங்க. நான் சூட்சமா சொல்லிக்கிட்டு இருக்கேன். அந்த சுக்கிரனே லக்னாதிபதியா? அவன் 6 கூடியவனா? அவன சுக்கிரன் லக்னாதிபதியா? நல்லா கேட்டுங்க. இப்ப பாயிண்ட் எழுதிங்க. அதை வந்து அப்படியே அப்படியே எழுதிங்க. வீடு கொடுத்த கிரகம் யாருக்கு? சூரியனுக்கு வீடு கொடுத்த கிரகம் பலம் பெற்றதால். பலம் எப்படி பெறும்? ஆட்சி பலம் பெற்றதால். சூரியனுக்கு வீடு கொடுத்தவன் ஆட்சி பலம் பெற்றதால். சூரியன் நீச்சருக்கு அவனுக்கு வீடு கொடுத்தவன் சுக்கிரன் வீச்சு ஆட்சி பலம். ஆட்சி பலம் பெற்றதால் அவரே லக்னாதிபதி என்பதால் போடுங்க. அவரே லக்னாதிபதி. அவனே லக்னாதிபதி. உடம்பு சரியில்லை ஹாஸ்பிட்டலுக்கு வந்த ஆளை குளுக்கோஸ் ஏற்றி ட்ரீட்மெண்ட் போட்டு அதுக்கு பிறகு சரி பண்ணி அனுப்புறார். ஓகேங்களா? லக்னாதி என்பதால் பலமும் அடைகிறார். பலமும் அடைகிறார். பாருங்க, 4ஆம் அதிபதி 6ல இருந்தா பாதிப்பு சிறப்பில்லை. சரி, நீச்சம் ஆயிட்டாரே, அப்ப நீச்ச பங்கம் ஆனாரா அப்படின்னு சொல்றதுக்கு தான் இந்த விதி. நீச்ச பங்கம் சார். 4 கூடியவன் 6ல, அப்ப என்ன அர்த்தம்? பாதிக்கப்பட்டிருக்குன்னு அர்த்தம். அப்ப அந்த பாதிக்கப்பட்ட நீச்ச மாதிரி இருக்கே, அப்ப நீச்ச பங்கமாவதான்னா அதுக்கு வீடு கொடுத்தவன் பலமா இருக்கான். அவனே லக்னாதிபதி, பலமும் பெறுகிறான். அப்போ பாதிப்பும் உண்டு, அதுக்கு பிறகு பலமும் பெறுகிறான். 4 அடி செமடி வாங்கினான். அதுக்கு பிறகு கொஞ்சம் கட்டுக்கிட்டு எல்லாம் போட்டுட்டு வெளியே வந்துட்டான். சரியா? சரிங்க. இப்போ அடுத்த கட்டம் போடுங்க. அடுத்த கட்டம் போடுங்கள். போட்டாச்சுங்க. போட்டாச்சு. அப்படியே அப்படியே வந்து ரிஷப் லக்னம் போடுங்க. ரிஷப லக்னத்துக்கு சூரியனை தனுசு ராசியில போடுங்க, மேஷ ராசியில போடுங்க. தனுசு ராசியில் போடுங்க, மேஷ ராசியில் போடுங்க. எட்டு 12ல போட்டாச்சு. 8ஆம் இடமும் 12ஆம் இடத்திலும் சூரியன். இங்கு மேற்கண்ட ஜாதகத்தில்
4ஆம் அதிபதி 8ல் மறைவது பலம் குறைவு. மேற்கண்ட ஜாதகத்தில் 4ஆம் அதிபதி 12ல் இருப்பதும் பலம் குறைவு. ஆனால் 12ல் உள்ள சூரியன் உச்சபலம் என்பதால் பலம் ஒரு பாதிப்பு உண்டு, பாதிப்பு ஆகி அதுக்கப்புறம் பலமும் பெருகுது. அப்ப 12ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சூரியன் 12க்கான பாதிப்பும் உண்டு, அங்கிருந்து பலமும் பெறுகிறார். 2 விதமா எழுதிக்கணும். இப்ப புரியுதா? ரிஷப லக்னத்துக்கு 4ஆம் அதிபதி துலா ராசியில இருக்கும்போது நீச்சமும் பெறுகிறார், 6ல் மறைகிறார். அவன் கூடிய லக்னாதிபதி இருக்கார், நீச்ச பங்கம் பெறுகிறார். சார் நான் எனக்கு ஆரம்பத்துல வீடு வண்டி எல்லாம் எனக்கு கிடைக்கல, இனிமேல் கிடைக்குமா? ரைட், இதுவரை உங்களுக்கு கிடைக்கல, இதுக்கப்புறம் கிடைக்கும் சொல்றதுக்கு இதுக்கப்புறம் பலமும் பெறுகிறார் இல்லையா? அதுக்காக ஒரு அடியும் உண்டு, அதுல இருந்து மீண்டு வருவதற்கான விதியும் சொல்றேன் உங்களுக்கு. சரியா? இப்ப நீங்க அடுத்த கட்டம் போடுங்க, அடுத்த கட்டம் போடுங்க. போட்டீங்களா? போட்டாச்சுங்க சார். போட்டாச்சு போட்டாச்சுங்க சார். லக்னம் மேஷம், மேஷ லக்னம், கடகத்தில் செவ்வாய், விருச்சகத்தில் சந்திரன். கடகத்தில் செவ்வாய், விருச்சகத்தில் சந்திரன். அப்ப பாருங்க, 8ஆம் அதிபதி 4ல, 4ஆம் அதிபதி 8ல. இது பரிவர்த்தனை ஆயிருக்கு. பாருங்க, பரிவர்த்தனை ஆயிருக்கு. இப்போ இது எப்படி சார் நான் எடுத்துக்க அப்படின்னு ஒரு கேள்வி வரும். கரெக்டா? எழுதிங்க. இந்த லக்னத்திற்கு 4ஆம் அதிபதி 8ல் நீச்சம். ஃபர்ஸ்ட் நீச்சம் ஆயிரும். 4ஆம் அதிபதி சந்திரன் 8ல போய் நீச்சம் பெறுகிறார். நீச்சம். மறுபடியும் 8ஆம் அதிபதி 4ல் நீச்சம். 4ஆம் அதிபதி நீச்சம் ஆயிடுச்சு. 8ஆம் இடனுடைய அதிபதியும் பாத்தீங்கன்னா 4ஆம் வீட்டுல ஒரு நீச்ச கிரகமும் அமர்ந்திருக்கு. எனவே 4ஆம் வீடும் 4ஆம் அதிபதியும் பலம் குறைந்தது. போடுங்க, முதல்ல போடுங்க. பலம் குறைந்தது மைனஸ். இந்த மாதிரி கேட்டகரி தான் ஓவர் நைட் ஒப்பாமா லெவலுக்கு வந்துருது. இவங்க தான் நல்ல ஹை ஸ்பீட்ல நல்ல ஸ்பீடா வளர்ந்துருவாங்க. நீச்ச கிரகம் பாத்தீங்கன்னா நீச்சமான வழியில பாத்தீங்கன்னா நல்ல சுகஸ்தானத்தை கொடுத்துரும். இங்கெல்லாம் ஒழுக்கெல்லாம் எதிர்பார்க்க முடியாது. யாருக்கா இருந்தா அது வேற விஷயம். சரி, இப்பொழுது சந்திரனும் செவ்வாயும் பரிவர்த்தனை ஆயிருக்கு. போடுங்க, அதே ஜாதகத்துல சந்திரனும் செவ்வாயும் பரிவர்த்தனை அடைவதால் பலம் அடைகிறது. முதல்ல பாதிப்பு உண்டு, அதுக்கு பிறகு பலமும் அடைகிறது. சார் பாதிப்பு கண்டினியூவா உண்டான்னா இல்லை. அதற்கு மேற்பட்டு ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு டிங்கர் பட்டி எல்லாம் பார்த்து இன்ஜெக்ஷன் எல்லாம் போட்டு ஆன்டிபயோட்டிக் எல்லாம் கொடுத்து ஓகே பண்ணிட்டாங்க. அந்த பரிவர்த்தனை மூலமாக பலம் பெறுகிறது. அப்போ இங்க என்ன சொல்லணும் அப்படின்னா, ஒரு பாதிப்பு உண்டு, அங்கிருந்து பாதிப்பு நிவர்த்தியும் உண்டு. சரியா? இப்போ அடுத்த கட்டம் போடுங்க. எப்படியெல்லாம் உங்களுக்கு யோசிக்கணுமோ அப்படியெல்லாம் கொடுத்துறேன். நீங்க யோசிக்கவே கூடாது. போட்டாச்சுங்க சார். மிதுன லக்னம் போடுங்க. மிதுன லக்னம்
போட்டீங்களா? மிதுன லக்னம். புதனும் சுக்கிரனும் விருச்சகத்தில் போடுங்க. புதனும் சுக்கிரனும் விருச்சகத்தில். புதனும் சுக்கிரனும் விருச்சகத்தில். போட்டாச்சுங்க சார். இப்ப பாருங்க, 4ஆம் அதிபதியும் லக்னாதிபதியும் புதனே வந்துட்டானா, பூர்வ புண்ணியாதிபதி 5 கூடியவன் இங்க சுக்கிரன் வந்துட்டானா, எல்லாமே போயிட்டு 6ல மறையறாங்களா? எஸ் சார். 6ல ஆமாங்க சார். மறையறாங்களா? ஆமா 6ல சார். மறைஞ்சனால ஆமா ஒரு சார். அடி உண்டு, கம்பல்சரி உண்டு. இதுல எந்த விதமான மாற்று கருத்து கிடையாது. லக்னாதிபதி 6ல வருது, அங்க ஒரு அடி. 4ஆம் அதிபதி 6ல வருது, அங்க ஒரு அடி. 5 கூடியவன் 6ல வருது, அங்க ஒரு அடி. நான் மீண்டு வருவனா அப்படின்றதுக்கான வழிதான் இப்ப பார்க்க போறோம். புரியுதா? 5ஆம் அதிபதி கூட 4ஆம் அதிபதி எப்படி இருந்தாலும் ஓகேங்களா? 5ஆம் அதிபதி கூட 4ஆம் அதிபதி எழுதிங்க. 4 கூடியவன் புதன் 6ல், 4 கூடிய புதன் 6ல். அப்ப 4 கூடிய புதன் 6ல் இருந்தால் 4ஆம் இடம் பாதிப்பு அடைகிறது. 4ஆம் இடம் பாதிப்பு அடைகிறது. லக்னத்திற்கு பூர்வ புண்ணியாதிபதி அருகில் இருப்பதால் பாதிப்பு குறைகிறது. ஒரு அடி கொடுத்து அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா அந்த ரேஷியோ வந்து குறையுது. லக்னத்துக்கு பூர்வ புண்ணியாதிபதி அருகில் இருப்பதால் பாதிப்பு குறைவு. பாதிப்பு உண்டு. அது பர்சன்டேஜ் எவ்வளவு அப்படின்னா குறைஞ்சு போச்சு. புரியாம கரெக்டா நான் சொல்றது புரியுதா உங்களுக்கு? எப்படி அங்க ரேஷியோ புரியுதுங்க சார். இப்போ உங்களுக்கு ரேஷியோ இன்க்ரீஸ் பண்ணி டப்புன்னு உங்களுக்கு இறக்குறேன். ஓகேங்களா? அங்க ஓகேங்க வந்து சார். இன்க்ரீஸ் ஆகி மறுபடியும் இங்க வந்து கூட இருக்கனால வந்து எப்படி பார்க்கணும், ஒரு ஜாதகத்தை வந்தால் எப்படி எல்லாம் உங்களுக்கு வருதோ பார்க்கணும். இப்போ அடுத்த கட்டம் போடுங்க. அடுத்த கட்டம் போடுங்க. ஃபைனல் கட்டம் போடுங்க. போட்டேங்க சார். போட்டாச்சுங்க சார். சிம்ம லக்னம் போடுங்க. சிம்ம லக்னம் லக்னத்தை செவ்வாய். லக்னத்தை செவ்வாய். சிம்ம லக்னத்துக்கு 4ஆம் அதிபதி செவ்வாய். இப்ப என்ன சார் இதுல அப்படின்னா, அந்த சிம்ம லக்னத்துக்கு பாதகாதிபதி யாரு? சிம்ம லக்னத்துக்கு பாதகாதிபதி யாரு? 9ஆம் அதிபதி செவ்வாய். 4 கூடியவன் அவனே, 9ஆம் அதிபதி அவனே. சார் இது எப்படி சார் ஆமாங்க நான் சார். எடுத்துக்கணும்? அந்த கேள்வி வருமா வராதா? வருங்க சார். போடுங்க. இந்த லக்னத்திற்கு 4 கூடியவர் அவரே பாதகாதிபதி ஆவதால், இந்த லக்னத்திற்கு 4 கூடியவனே பாதகாதிபதி ஆவதால், நான்காம் இடத்திற்கான பாதிப்பும் நான்காம் இடத்திற்கான பாதிப்பு ஒரு முறையும், அதன் பிறகு யோகமும் பாக்கியமும் அடையும். அதன் பிறகு யோகமும் பாக்கியம் அடையும். ஒரு முறை அந்த சொத்துல அதனுடைய அந்த 4ஆம் இடத்து சம்பந்தப்பட்ட விஷயங்கள ஒரு முறை பிரச்சனை இருக்கும். அது அடைஞ்ச பிறகு பாதகாதிபதி வேலை செஞ்சிட்ட பிறகு அதுக்கு பிறகு எல்லாமே யோகமா அமைஞ்சிடும். கீழே மட்டும் 2 பாயிண்ட் எழுதிங்க. மொத்தத்துக்கு ஒரே பாயிண்ட், ஒரே குண்டு, அணு குண்டு. 5 9 கூடியவன், 5 9 கூடியவன், 5 9 கூடியவன் எவ்வளவு பாதித்தாலும் நன்மையே செய்வார்கள். எவ்வளவு பாதித்தாலும் நன்மையே செய்வார்கள். நீ எவ்வளவு என்ன பண்ணாலும்
அது நன்மை தான் செய்யும். தாய் தந்தை என்ன பண்ணாலும் நன்மை தானே செய்யும். அவ்வளவுதான். லக்னாதிபதி நல்லவரோ கெட்டவரோ, அது குருவோ சனியோ செவ்வாயோ, நல்லவரோ கெட்டவரோ, நல்லவரோ கெட்டவரோ, நன்மையே செய்யும், நன்மையே செய்யும், வெற்றி பெற செய்வார். லக்னாதிபதி வெற்றி பெறவே செய்வார். அவ்வளவுதான். இதுவரை ஏதாவது சந்தேகம் இருக்கா? 4ஆம் பாவம் அறிமுகத்தை பற்றிட்டோம். எப்படி பண்ணோம்? சூப்பரா இருந்ததுங்க சார். சூப்பரா இருந்தது சார். 4ஆம் சிறப்பா இருந்தது பாவத்தை சார். அறிமுகப்படுத்தினோம். எப்படி இருந்தால் பலம் குறைந்தால் என்ன, பலமான சூப்பர் சார். பலமானா என்ன, 4ஆம் பாவத்துல என்னென்ன இருக்கு, கட்டத்தை போட்டு மொத்தத்தையும் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். இனி வரக்கூடிய நாட்கள்ல கொஞ்சம் கொஞ்சமா பிக்கப் பண்ணிட்டு போவோம். இப்போ உங்களுக்கு பலம்னா எப்படி இருக்கு, பலவீனம்னா எப்படி இருக்குன்னு அந்த ஜாதக ஆய்வுகள்ல, அந்த ஜாதக எக்ஸாம்பிள் நம்ம போட்டதுல உங்களுக்கு புரிஞ்சிருக்கா? புரியுதுங்க சார்.